1 தலைப்பு தேவன் நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நேசிக்கிறார். வசனம்: நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். உபாகமம் 5 அதிகாரம் 33 வசனம். நாள் 3 தலைப்பு தேவன் தம் பிள்ளைகளை தைரியமாக இருப்பதை விரும்புகிறார். வசனம்: கர்த்தருடைய சைகைகளை பெரியவைகளும் அவைகளை பிரியப்படுகிறவைகள் எல்லாவற்றையும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 111 அதிகாரம் 2-3 வசனம். நாள் 3 தலைப்பு தேவன் ஒரு நல்ல இருதயத்தை உயர்த்துகிறார். வசனம்: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22 வசனம். நாள் 4 தேவன் தயாள குணத்தை விரும்புகிறார். இப்படி பிரயாசப்பட்டு வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைவு கொள்வதற்கெல்லாம் உனக்கு கற்பித்தேன். அப்போஸ்தலர் 20:35. நாள் 5 தேவன் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆதலால் அவர்களுக்கு சித்தமானவைகளை யாவை எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வேன். ரோமர் 10:13. நாள் 6 தேவன் தாம் மன்னிப்பதை விரும்புகிறார். மனுஷருடைய நப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய நப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களை மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:14-15. நாள் 7 தேவன் சாட்சியாக இருக்கிறதை விரும்புகிறார். நான் என் தேவன் என்று உங்களுக்கு எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 48:13. இன்னைக்கு எத்தனை நாள் சிபிஎஸ்? இன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் வருவீங்களா? நீங்கள் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு இந்த இடத்துல வச்சு சண்டே கிளாஸ் நடக்கும். யாரெல்லாம் வருவீங்க? நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே 5 டீச்சர் இருக்கிறாங்க. 5 கிளாஸ் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் இங்கே வாங்க. ஜெப வீடு தெரியுமா உங்களுக்கு? ஜெப வீடு பூபாலராயபுரத்தில் எங்கள் வீடு. அங்கேயும் 2 மணிக்கு சண்டே கிளாஸ் நடக்கிறது. பிரிசன்னா அங்கே டீச்சராக இருக்கிறாங்க. இம்மான் அங்கே டீச்சராக இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வட்டாரத்தில் உள்ள பிள்ளைங்க அங்கே வந்துருங்க. இப்படி சபையை சுற்றி எல்லாம் நிறைய இடங்களில் சபையின் சார்பாக சண்டே கிளாஸு அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார். சரியா பிள்ளைகள்? நல்லா கவனிங்க. இப்போ முக்கியமான நேரத்தை வந்துருக்குறோம். உங்களுக்கு பரிசு கொடுக்குற நேரம் வந்துட்டு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தானே? அப்போ பொன்றாம் கொடுத்துடல. நல்லா கவனிங்க. அதாவது நமக்கு உங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு பிள்ளைகளை உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. பெஸ்ட்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கழுத்தில் ஒரு மெடல் சொல்லுவாங்கள்ல, மெடல், அது போட போகிறாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு பிள்ளைகளுக்கு மெடல் போட்டு உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த மெடல் போட்டு கிஃப்ட்டு கொடுக்கறதற்கு திருச்சி பட்டணத்தில் இருந்து அருமையான ஐயா அப்புறம் ஊழியக்காரங்க ஆபிரகாம் ஆனந்த் ஆபரம் வந்திருக்கிறாங்க. அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. பார்க்கும்போது அவங்க மகா வந்திருக்கிறாங்க. அப்போ ஆங்கிலத்தில் வசனம் சொன்னாங்கல்ல, நான் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். தம்பி மேலே இருக்கிற பரிசு கீழே கொண்டு வாங்க.
மேலே இருக்கிற பரிசு பொருட்களை கீழே கொண்டு வாங்க. இப்போ அந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி பரிசு கொடுப்பதற்காகவே அருமையான ஆனந்த் ஆபிரகாம் அண்ணன் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? கை தட்டுங்க பாப்பா, உங்களுக்கு நல்லா கை தட்டுங்க. சரி போதும், நல்லா கவனிங்க. உங்களுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க இங்கே பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, உங்களுக்காகத்தான் ஆனந்த் ஆபிரகாம் அண்ணன் அவங்க குடும்பத்தோடு கூட திருச்சியிலேருந்து நேற்றே வந்துட்டாங்க உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. உங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்களெல்லாம் ரொம்ப நேசிக்காங்க. உங்களை நேசித்து அந்த பிள்ளைகளாம் கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு போகக்கூடாது, அந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு போகணும்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி. சந்தோஷம் தானே உங்களுக்கு? இந்த அண்ணனை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அவன் குடும்பத்துக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அண்ணன் தரல, இருக்க எல்லா பெரிய ஆட்களுக்கும் அண்ணன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பிட முடியாது மிச்சம் வைக்கிற அளவுக்கு அதில் உங்க மட்டும் அது சிக்கன் பிரியாணி, முட்டை, அப்பா பெரிய பெரிய பார்சலாக வந்திருக்கு. உங்களுக்காக அந்த அண்ணன் கொடுத்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த சபையை ரொம்ப நேசிக்கிறாங்க, இந்த ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க, இவங்கள பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, ஊழியக்காரங்கள் நேசிக்கிறாங்க. அவங்கள இப்போ இயேசுவின் நாமத்தினால வரவேற்க போகிறோம். அவங்க 3 பேரையும் மேலே கூட போகிறோம். உங்களுக்காக திருச்சி பட்டணத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல, அப்போ நம்ம அவங்கள சும்மா அனுப்பக்கூடாது இல்லை, உங்களை பார்க்கத்தான் அவங்க வந்திருக்கிறாங்க. பத்திலா இது அவங்க மகா, இது அவங்க ஒய்ஃபு. பத்திலா வாங்க மேலே வாங்க, இந்த மேலே எடுங்க, சேர் போடுங்க, 3 சேர் போடுங்க, 3 சேர் மேலே போடுங்க. சரி, அவங்க பேர் என்ன சொன்ன? ஆனந்த் ஆபிரகாம். அவங்களுக்கு சாயர்புரத்திலும் திருநெல்வேலியிலும் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க தொழில்பட்டையில். லேலூயா. அவங்க ரொம்ப இந்த ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க. அதனால தான் இந்த சிபிஎஸ்சியில் 30ஆம் ஆண்டு சிபிஎஸ்சியில் அவங்கள அழைத்த போது நாங்கள் இதை அவங்கள கேட்கல, அவங்களாகவே முன் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் வலது கரத்தை நீட்டுக்கு பார்ப்பாங்க, அவங்க நேரம் நீட்டுங்க. எல்லாரும் உங்கள் வலது கரத்தை நீட்டி அருமையான அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுமா? அவங்க நல்ல சரீர சுகத்திற்காக, அவங்க செய்கிற ஊழியத்திற்காக, அவங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல தொழில், அந்த பேட்டைக்காக, அந்த வியாபார ஸ்தலங்களுக்காக, இயங்க வேண்டிய கம்பெனி நன்றாக இயங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக எல்லாரும் வலது கரத்தை அவங்க நேரம் நீட்டுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்களா? 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறுவர் ஊழியத்தை நேசித்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நேசித்து, இந்த சபையை நேசித்து, இந்த தூத்துக்குடி பட்டணத்தை நேசித்து, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கிற அருமையான ஊழியக்கார குடும்பத்திற்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளாக சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே டீச்சர்களாக சேர்ந்து ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த குடும்பத்தை பலத்த ஜாதியாக மாற்றுங்க. தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுங்க. அங்கே பார்க்குற எல்லா லேபர்களின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இவங்க பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கணும். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்கப்படணும். ஆண்டவரே நாங்கள் சபையார் எல்லாரும் பிள்ளைகளாக சேர்ந்து மனதார வாழ்த்தி இருக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கணும். என்ன, ஆபிரகாம் அங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்காக இன்னும் ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? இப்போ பரிசு கொடுக்குற நேரம். அருமையான பாஸ்டர் பொன்ராம் வருவாங்க. சோதரி நல்லா கவனிங்க. இங்கே சில முக்கியமான பரிசு கொடுத்த பிறகு அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த கிளாஸுக்கு போகணும். பெற்றோர் இல்லை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னே கொஞ்சம் எச்சுக்கணும். பிள்ளைகள் அந்தந்த கிளாஸுக்கு போவாங்க.
அங்கே உங்களுக்கு பெரிய பரிசு கொடுப்பாங்க, அங்கே உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்கள் பரிசு வாங்கிட்டு நீங்கள் ஆட்டோவில் வந்த பிள்ளைங்க ஆட்டோவில் போகணும், நடந்து போகிற பிள்ளைங்க நடந்து போகணும். ஒருவேளை உங்களுக்கு பரிசு தரல அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயா நீங்கள் உடனே நீங்கள் என்கிட்ட தான் வரணும். என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் அதில் பங்கு பெற்றிருக்கீங்க பார்த்து அட்டன்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? பெற்றோர்கள் எதுவுமே பேசக்கூடாது. பிள்ளைகள் கிளாஸுக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் எதிர்த்துக்கிடணும், அவங்க அந்தந்த கிளாஸில் இருப்பாங்க. உங்களுக்கும் சாப்பாடு இருக்குது. சரியா? நீங்கள் திருப்பி யாரும் நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது. அல்லேலூயா. இயேசுநாதர் ஊழியத்தில் யாரும் வெறுமையாக போன சரித்திரம் கிடையாது. நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. இப்பொழுது டைரக்டர் பொன்ராம். அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், எல்லா டீச்சருக்கு நன்றி செலுத்துகிறேன், பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன், அனுப்பி வச்ச பெற்றோருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் சொன்னபடி தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க. இப்போ நமக்கு அதிகமாக நேரம் இல்லைனால பெஸ்ட்டு பிள்ளைகளுக்கும் மனப்பாடத்த பிள்ளைகளுக்கும் எங்கேயாச்சும் கிளாஸ் கொடுத்துட்றேன். மற்ற ப்ரைஸ்லாம் கிளாஸில் வச்சு கொடுப்பேன், நான் எங்கேயாச்சும் கொடுக்க மாட்டேன். சரி, டீச்சருக்கு டீச்சர்ஸ் கொடுங்க, ஆக்சுவலாக மற்றெல்லாம் இல்லை அப்போ கொடுத்துருவோம். நம்ம கவனிங்க, இந்த 30ஆம் ஆண்டு சிபிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 400க்கு அதிகமான பிள்ளைகள் பங்கு பெற்றாங்க. பிகினர் பிள்ளைகள் பங்கு பெற்றாங்க, பிரைமரி பிள்ளைகள் பங்கு பெற்றாங்க. பிரைமரியில் 100 பிள்ளைகள், இப்படி 200 பிள்ளைகள்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. அவங்கள மனப்பாட வசனம் படிக்க கொடுத்துருந்தேன், கிளாஸ் வசனம் படிக்க கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது டீச்சர் தான் அதுக்கெல்லாம் மார்க்லாம் போட்டாங்க. அப்படி பெஸ்ட்டாக வந்த பிள்ளைகளுக்கு முதலாவது ஐயா எல்லாம் கவர் சரி சரி அவங்க நினச்சிவாங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க. பிகினரில் நல்லா கவனிங்க, டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளையான்னு பார்த்துக்கண்ணே. பிகினரில் இப்போ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்க்க போகிறேன்? திக்குங்கா. பிகினரில் பெஸ்ட்டாக வந்த மாணவிகள் பார்க்கும்போது பிகினர் 1ஆம் கிளாஸ் உள்ள ஜாஸ்வா, நின்னுங்க. பாஸ் அவங்களுக்கு அருமையான ஐயா, ஆமாம், ஆனந்த் ஆபிரகாம் அவர்கள் சொங்க பிரேஸு. அப்படி நின்னுங்க ஐயா. நீங்கள் அடுத்தாப்புல பிரைமரியில் 12 கிளாஸ் இருந்தது. அந்த 12 கிளாஸில் இந்த பெஸ்ட்டாக வந்த பிள்ளை பார்க்கும்போது பிரைமரி 9ஆம் கிளாஸ் உள்ள எம் மெல்பா எல்லா ஜோரக்கா இருக்கு பார்ப்போம். மனப்பாட வசனம், கிளாஸ் வசனம், டான்ஸு எல்லாத்துலேயும் ரைட். ஜூனியரில் 11 கிளாஸ் இருந்தது. அதில் மனப்பாட வசனம் எல்லாம் படுத்து பெஸ்ட்டாக வந்த பிள்ளை ஜூனியர் 6ஆம் கிளாஸ் உள்ள சிந்துஜா, முத்தக்கா பேத்தி. எழுத்த பார்த்தீங்கன்னா சூப்பர், ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர், வசனம் சூப்பர். கர்த்தர் அவளை உயர்த்திருக்கிறா. சீனியரில் பெஸ்ட்டாக வந்தவங்க சீனியர் ஃபஸ்ட் கிளாஸில் ஜபா அவங்க ட்ரெஸ் மாற்றுறாங்களா? சரி, ட்ரெஸ் வந்துட்டா கொஞ்சம் டைம் ஆயிட்டா. ஜபா என்னுடைய மகள், ஆமாம், எனக்கு தெரியாதுல்ல. சரி, ஜோரங்களை கேட்டுட்டு பார்ப்போம். எல்லாம் ஒரு போட்டா நின்னுங்க ஐயா. முப்பதாம் ஆண்டுடைய பெஸ்ட் மாணவர்கள் எல்லாம் கைதிட்டு பார்ப்போம். எல்லாம் கைதிட்டுங்க.
எல்லா பாடத்திலுமே ரொம்ப மார்க் வாங்கியிருக்கிறாங்க, பெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க தான் பெஸ்ட் மாணவர்கள். கற்று ஆசிர்வதிப்பார். போகலாம். அடுத்தாப்புல மனப்பாடம் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். பிள்ளைகளுக்கு பிகினர், பிரைமரி, ஜூனியர், சீனியர், டீச்சர், வால்னஸ் தம்பி எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன். அது நிறைய நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு கற்ற வாழ்த்துக்கள், கற்று ஆஸ்வதிப்பாராக. டீச்சர் கவனிங்கம்மா, டீச்சர் கவனிங்க. எங்கள் கிளாஸ் பிள்ளைகள் நீங்கள் தான் தெரியும், உங்கள் கிளாஸ் தெரியும். ஆனால் தம்பி அந்த மூடி போடு, ஆதி அந்த மூடி போடு. பிகினரில் நல்லா கவனி, நல்லா பாப்பா சு பிரைஸ் வேண்டாமா? பிகினர் 7வது கிளாஸில் ஜலஸ்ரீனா பிகினர். யாருமா? ரைட். அருணா கப்லையா, தேவப்பிரியா சிஸ்டர் மகளா? அம்மா நீங்கள் போட்ட மார்க் ரைட். நிற்க வைங்க ஃபஸ்ட்டு நிற்க. பிரைமரி 11ஆம் கிளாஸ் சொல்ல ஏஞ்சல் மனப்பாடத்துக்கு முதல் பிரைஸ். சாயல் பிடிச்சது வந்து பிரைஸ் வாங்கிட்டு போகிறா. கத்த கோடா கூட பெருக பண்ணு வராது. மனப்பாடத்தில் ஃபஸ்ட். ஜூனியரில் 6வது கிளாஸ் சொல்ல சிவபுத்திரன். சிவபுத்திரன் எழுத்தும் பார்ப்பேன், வசந்தையும் பார்ப்பேன். நல்லா கேட்டுருக்கு தம்பிக்கு. சீனியரில் சாலினி 2nd கிளாஸ். சாலினி இருக்காளா? வாமா. எத்தனை கோடா கோடி பெருகப்படுவார் வசனத்துக்கு. மெதுவா மெதுவா. எல்லாம் கேட்டுக்கணும். அக்காவுக்கு, சாலினி சிஸ்டருக்கு. உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? செல்வாக்கா ரைட். நல்லா படிக்க, நல்லா படிச்சிருவா. ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு. அப்படி நின்றுங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க ஐயா, இன்னும் 2 பேர். டீச்சருக்கு வச்சுருந்தேன். அவங்கள யார் மனப்பாடத்து ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா ராஸ்மிதா சிஸ்டர் ஃபஸ்ட்டு மனப்பாடத்துக்கு. யோவான் சுவிசேஷ பிள்ளை வச்சுருந்தேன். ஆமாம். அதே போல் உதவியாக வாழ்ந்த சம்பிக்கலாம் படிக்க சொன்னேன். மொத்தம் படித்தான்னு தெரியல, ஆனால் 2 வின் பண்ணி எங்கள் வார்த்தை கீழ் பண்ணி எழுதுனாங்க. அதில் ஒரு தம்பி வின் பண்ணியிருக்கிறான், இம்மானுவேல். இம்மானே நீ தான். அவனு தான். வார்னசலுக்கு. சரி, ஜோராக கற்றுட்டு உங்களுக்கு. அவ்வளோதான். அங்கே நின்று நின்றுப்பா. சரி கவனிங்க. இந்த சிபிஎஸ்சியில் முதல் யார் வந்தான்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருந்தேன். அதில் 2 தம்பி மகன் நல்லா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் தம்பி அந்த ஒரு தட்டு இருக்கும் பாருங்க, பைபிளோட ஆயத்தமாக வந்த 2 பேர்த்த பார்க்க சொன்னேன். அவங்க பாஸ்டர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு கூட முதலாக பார்க்கும்போது ஜூனியர் 3வது கிளாஸில் ஜோயல். சீனியர் ஜோயல் உங்கள் கிளாஸ் பையனா? பியூலாக்கா பையனா? இன்னொன்று நல்லா பிகினர் டீச்சர் நல்லா கவனிங்கம்மா. பிகினர் 4வது கிளாஸ் உள்ள மியாஸ் பொட்ட பிள்ளையா வரலையா? ரைட். சரி, அடுத்தபடியாக நேற்று விளையாட்டு போட்டு வச்சேன்னா யாரெல்லாம் விளாண்டா? மியாசின் போட்டு மியாசினியம்மா. மியாசின் பிகினர் 4 உங்க கிளாஸ் இருக்கானா? வரல பாஸ்டா வந்து மியாசின் இல்லை அந்த கிளாஸ் நான் பார்த்தேன். மியாசினி இல்லையா? சரி விட்டுருங்க. இப்போ நேற்று பிக்னிக் கூட்டு போனேன். அங்கே பிக்னிக் கூட்டு எல்லாத்துக்கும் ஒரு விளையாட்டு போட்டு வச்சேன்.
பிகினருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் வச்சா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். என்ன சரி, முதலாக பார்க்கும்போது பிகினரில் பாய்ஸில் பஸ்ஸு ஜெரின், கேர்ள்ஸில் பஸ்ஸு சிமீர்னா பாப்பா தூங்கிட்டாளா? சிமீர்னா சரி. பிரைமரியில் பாய்ஸில் ஃபஸ்ட்டு ஆகாஷ், பிரைமரியில். கேர்ள்ஸில் ஜாஸ்மின். தம்பி நின்னுங்க. ஜாஸ்மின் அவாமா. ஜூனியர் பாய்ஸில் ஃபஸ்ட்டு ஜோஸ்குமாரா, வா. கேர்ள்ஸில் ஜெசிகா. சீனியர் பாய்ஸில் ஃபஸ்ட்டு மாரி பிரபு. கேர்ள்ஸில் ராஜு. ஃபஸ்ட்டு தான் கொடுத்துங்க. அந்த 10 கொடுத்துங்க தம்பி. டீச்சரில் விளையாட்டு போட்டு வச்சுருந்த சிஸ்டர் ரேவதி சிஸ்டர். ஒன்றே ஒன்று தான் பாஸ்டர், ஒன்றே ஒன்று தான். அந்த பாப்பா இல்லாமா இந்த ஜெசிகா. உண்டு இந்த 2 இருக்கா? சரி. டீச்சர் சிஸ்டர் ரேவதிகா அவங்களுக்கு கொடுங்க. உதவியாளர் சிஸ்டர் கோமக்கா இல்லையா? கோமக்கா சரி, ரைட். உங்கள் பொன்னாட முகத்தை ஒரு வீடியோ எடுத்து விடுறோம் நாங்கள். கோமக்கா இருக்காங்களா? வாங்க சிஸ்டர். ஒரே ப்ரைஸ் தான். விளையாட்டு போட்டியில் 2வது வின் பண்ணவங்க செகண்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். தண்ணி ஊற்றுன அம்மா. ரைட் போகலாம். கொஞ்சம் இந்த ராக்கா கொஞ்சம் குனிஞ்சு வாங்க, வீடியோ எடுக்காங்க. செகண்டுக்கு நிற்காங்க. ரைட்டு. போகலாம். கதைகளை கோடா பெருக பண்ணுவாங்க வின் பண்ணவங்க. பிகினர் பாய்ஸில் யோசுவா. செகண்ட் கேர்ள்ஸில் அனுசியா. அனுசியா என்னைக்கு எந்திரி அனுசியா. அனுசியா. பாய்ஸில் காட்வின். கேர்ள்ஸில் ஜூனியர் கேர்ள்ஸில் 9ல் அஜிந்தா. இவதானா? பாய்ஸில் ஜூனியர் 3ஆம் கிளாஸில் ரோசன். கேர்ள்ஸில் 4ஆம் கிளாஸில் காளீஸ்வரி. சீனியர் பாய்ஸில் செகண்ட் ப்ரைஸ் இசைக்கு வரதன். இசைக்கு வரதன். கேர்ள்ஸில் பிரம்பு பாப்பா. டீச்சரில் செகண்ட் ப்ரைஸ் பீலா சிஸ்டர். வாங்க சிஸ்டர். ஜேக்கப் வாலண்டர்ஸில் ஜேக்கப் கொடு. ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போங்கண்ணம்மா. வந்ததுக்காக நன்றி. உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு போட்டோ எடுத்துங்க தம்பி. அல்லேலூயா. நீ யார் பிரைஸ் வாங்கல?
இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். என்ன மேட்டுப்பட்டு கிட்ட 60 பிள்ளைகள் மேலே அனுப்பி வச்சது இவங்க தான். மேட்டுப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பிள்ளைகள்கிட்ட தினசரி அனுப்பி வச்சதுக்கு தான். இவங்க வீட்டு தான் சுதா கண்ணை போய் சண்டை ஸ்கூல் எடுப்பாங்க. இப்போ எடுக்க முடியலை. அதனால் இவங்க ரொம்ப சிறு பிள்ளைகள் மேலே தாகம் உள்ளவங்க. சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப நிறைய ஆயிரங்களை செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நேற்று மேட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் இட்லி போட்டு கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க. நல்ல பரிசு போய்க்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்க சபைக்கு உண்மை உத்தமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க இந்த சிபிஎஸ்சி போகணும்னு பிள்ளைகளை பூரா டெய்லி ஏற்றி அனுப்புறது இந்த அக்கா தான். அதனால் இவங்களை கனப்படுத்தி நம்ம ஒரு பரிசு கொடுக்க போகிறோம். சரியா? அருமையாக பாஸ்டரம்மா இவங்களை அந்த அருமையான சரஸ் அக்காவை ஊழியத்தை நேசித்து ஒரு பரிசு எல்லாம் கைதிட்டு பார்ப்போம். என்ன போட்டோ பிடிக்கணே இந்த எடுங்க எல்லாம் கைதிட்டுங்க. சாப்பிட்றோம் நல்லா கவனிங்க. இங்கே உங்கள் சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. நான் ஒன்று சொல்லியிருக்கேன். மேட்டுப்பட்டியில் எங்களுக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி தாங்க. நாங்கள் அங்கே ஜெபம் நடத்தணும். நீங்கள் உங்கள் சபைக்கு போங்க, உங்கள் ஒழித்து நீங்கள் செய்யுங்க. எங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சாங்கன்னு கேட்டுக்க சரின்னு இருக்காங்க. வீடு காலையில் போய் பிடிச்சாருன்னு இருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் செய்யணும். என்னம்மா? சரி, விசேஷம் கொண்டு வைக்கும்போது சொல்கிறேன் வாங்க. சரி, ஆண்டவர் இயேசுங்களை ஆஸ்வதிப்பார். எல்லா சர்ச்சுகளுமே 2 நாள் 3 நாள் தான் சிபிஎஸ் நடத்துகிறாங்க. 5 நாள் நடத்துகிறாங்க. அதுவும் சாப்பாடு போட்டு டெய்லி சாப்பாடு போட்டு நடத்துகிறாங்க. அதில் நிறைய பீஸ் வாங்குகிறாங்க. புக்குக்கு பீஸ் வாங்குகிறாங்க, பேட்சுக்கு பீஸ் வாங்குகிறாங்க. இப்படி நிறைய பீஸ் வாங்கி தான் கட்டுறாங்க. நம்ம ஆண்டோடைய கிருபையினால் 30 வருஷமாக பிள்ளைகிட்ட நம்ம காசே வாங்குறது கிடையாது. நம்ம தான் சொந்தமாக போட்டு நம்ம தான் போட்டு செய்கிறோம். இது ஆண்டு கொடுத்த நம்ம சபைக்கு கொடுத்த பெரிய ஒரு தயவு, ஒரு கிருபை. சரியா? அதனால் நீங்கள் 12 நாளும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாடம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம். பரிசு வாங்கி முன்னே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லணும். ஆக்ஷன் போடுற வந்து சொல்லணும். இந்த நாளில் பார்க்கும்போது நான் இப்போவுமே என்னுடைய பணியை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 500 பிள்ளைகள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சபையை சுற்றி எல்லா இடத்துலையும் சிபிஎஸ் நடக்குது. 5 நாள் 3 நாள் நடக்கிறது. இங்கே வந்த பிள்ளைங்க அங்கே போகிறாங்க, அங்கே வந்த பிள்ளைங்க இங்கே வராங்க. இது காரணம் என்ன அப்படிங்கும்போது எல்லாமே அவங்கவுங்க வேன் கார் போட்டு கொண்டு போயிடுறாங்க. நம்மகிட்ட இந்த வாகன வசதி இல்லாதனால தான் கொஞ்சம் சிரமப்படுது. அதனால் இன்றைக்கி நிறைய ஆட்டோக்கள் தான் பிள்ளைகள் உள்ளே வந்திருக்கிறாங்க. நிறைய ஆட்டோக்கள் அனுப்பி தான் பிள்ளைய கொடுத்துவாங்க. அடுத்த சிபிஎஸ்க்குள்ளே நமக்கு வாகனம் உள்ளே வந்துடும். எல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். நம்ம நிறைய ஆட்களை உள்ளே கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக அருமையான நம்ம ஒழித்து நேசிக்கிற பிரதர் ஆனந்த் ஆபிராம் அவங்க மனைவி குலதெய்வர் வந்திருக்கிறாங்க. இவங்க நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க. அல்லேலூயா. பிரதேஷுடைய ஓனராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கிருபை 2 ஃபேக்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருநெல்வேலியில் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. கங்கை கொண்டான் அந்த பேர் கங்கை கொண்டானில் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே நான் போயிருக்கேன். நான் பாசமாக நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ எனக்கு நடக்க முடியாது. மேலெலாம் ஏற கூட்டாங்க. மேலே ஏற முடியல எனக்கு. அப்போ பிரச்சனை நீங்கள் ஒரு நாள் மேலே ஏறி வருவீங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக வருவேன் அப்படின்னேன். அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் வாங்கி எல்லாம் வேலை செஞ்சு பெரிய பெரிய மிஷின்லாம் உள்ளுக்க இருக்குது. இது போல் நாங்கள் செஞ்சது தான். இந்த ஃபேக்ட்ரி ஓடுறதுக்கு கொஞ்சம் நாளாக தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னொரு அனுமதி வரணும். வந்த பிறகு ஃபேக்ட்ரி ஓட விட்டுருவோம். ஆனால் அந்த இடத்த வாங்குறதுக்கும் ஒரு பைசா கடன் வாங்கலை, யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கலை. இவ்வளவு வேலை செஞ்சுருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கலை, லஞ்சம் கொடுக்காம ஆர்ட் செய்கிறாரு. இன்னொரு காரியம் சொன்னாங்க, இப்போ பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் இந்த கம்பெனியில் வர்ற எல்லா லாபமும் ஆண்டவருடைய ஊழியத்துக்குனாங்க. அல்ல சொல்லுவா அல்லேலூயா. எந்த ஓனருங்க சொல்லுவான், பணக்காரன் பணத்து மேலே பணத்தை சேர்த்து தலைவானே தவிர கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஃபேக்ட்ரியில் வர்ற மொத்த வருமானம் லாபமும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அப்படின்னாங்க. அல்லேலூயா. அவர் தேவ மனுஷன், செவிக்கிறவங்க, நம்ம ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க. அவங்க 2 ஃபேக்ட்ரிக்கும் நானும் பாசமாக போயிருக்கோம், பெருசுக்குள்ளே போயிருக்கோம். நல்ல அன்பாக வரவேற்கிறவங்க. இப்போ திருச்சியில் இருக்கிறாங்க. சீக்கிரம் சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னையில் வந்து அங்கே சொந்த பிளாட்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கி அதை வீடை கட்டி அங்கே குடியிருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி செய்வாங்க. அப்படிதானே? கர்த்தர் சொல்ல சென்னையில் பெரிய வீடு இருக்குது, பங்களா மாதிரி வீடு வச்சுருக்காங்க. ஆண்டு சொல்கிறாரு, இந்த வீட்டில் குடியிருக்க வேண்டாம், வேறு இடம் வாங்கி வீடை கட்டுறாங்க. அந்த மாதிரி சும்மா தான் இருக்குது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்படியாங்க. அவ்வளோதான். நல்ல ஜெபிக்க தேவ மனுஷன்.
அவருக்கு நம்ம சிபிஎஸ் சார்பாக நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ பாசமாக அந்த கிஃப்ட்டை கொடுப்பாங்க. எல்லாம் கைது பார்ப்போம். உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு அவங்க 3 பேரையும் மொத்தமாக வச்சு பாசமாக கிஃப்ட் கொடுப்பாங்க. எல்லாம் கைது பார்ப்போம். சேர்ந்து வாங்க. செவிக்கிற மனுஷங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் பெரிய அல்லாத பிரியந்தான் என்ன. நல்லது, நம்ம கொடுத்துருக்குறோம். ஆண்டு ஆசிர்வதிப்பார். இப்பொழுது அவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இன்றைக்கி இந்த சாப்பாடு சொன்னாங்க, பிள்ளைகள் சும்மா அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் பிரிஸு, நீங்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுங்கன்னு சொல்லி பிரிஸை சொல்லியிருந்தாங்க. பிரிஸ் எங்கிட்ட சொன்னாங்க, நான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி இன்றைக்கி இந்த சாப்பாடெலாம் கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் நல்லவர், குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும், பலப்படுத்தணும், சகாயம் பண்ணணும். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அவங்களை கொண்டு செய்யணும். சரியா? இப்பொழுது அருமையான சகோதரன் வந்து அவங்க பேர் வாசிக்கும் போது அந்த கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கி செல்லுங்க, பெரிய அற்புதம் செய்வார். அதுக்கு பிறகு நீங்கள் சாட்சி சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி இந்த சிபிஎஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம். யூஸ்வலாக விபிஎஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன், வெக்கேஷன் பைபிள் ஸ்டடி. சிபிஎஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் இல்லையா? ரொம்ப ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக நீங்கள் நடத்துனீங்க. நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. கொரியோகிராஃபி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் சின்ன குட்டீஸ்கிட்ட. நான் எல்லாருமே ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணாங்க. ட்ராமாலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேரக்டருக்குள்ளேயே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என் மகளுக்கும் என் டாட்டருக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. வேறு நாங்கள் ட்ரிச்சியில் இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி சர்ச் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரையும் என்னன்னா எல்லாரையும் நீங்கள் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஈவன் குழந்தைங்களேருந்து ஏஜ்டு பாட்டிமா வரைக்கும் எல்லாருமே டேக் பார்ட் பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சர்ச்னால் வந்தோமா வார்த்தை கேட்டோமா போனோமாங்கிற மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலியாகவே உண்மையில் எல்லோரும் யுனைட்டடாக பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த சர்ச் வளரணும், நிறைய பிரான்ச்சஸ் வரணும். அதுக்கும் நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் எத்தனையோ சிபிஎஸ்சியில் வந்து இந்த சிபிஎஸ் வித்தியாசமாக இருக்குது. முழு சபையாரும் நீங்கள் மொத்தமாக நிற்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எந்த சபையும் நிற்க மாட்டாங்க பாஸ்டர், வருவாங்க போயிடுவாங்க. ஆனால் முழு சபையும் ஒருமுகப்பட்டு இந்த ஊழியத்தை செய்து அப்படின்னா இது கர்த்தரோட தயவு அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக்ஷன் போட்ட பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு கிட்ட கொடுக்குறோம். கொடுங்க தம்பி. கார்த்திகா ஒன்று வந்து உனக்கு வாழ் வில்லியம்ஸ் ஜாய்க்கும் சேர்ந்து ரெண்டும் சேர்த்து ஒரு கிஃப்ட்டு. ரெண்டும் சேர்ந்து வேற கேட்டுட்டு வருமா உங்களுக்கு? பிகினர் டீச்சர்ஸ் அப்படி வாங்கம்மா. பிகினர் டீச்சர் பிகினர் டீச்சர்ஸ் ரூபஸு மாற்றணும். தம்பி ஒரு குடம் கொடுக்கு. குடம் கொடுக்க உங்களுக்கு ரெண்டுத்துக்கு ஒரே சரி போட்டு போ. தூக்கிட்டு போயிடுவீங்களா?
எல்லாரும் கை தட்டுங்க பார்ப்போம். அப்படி பிரைமரி டீச்சர் வாங்க பார்ப்போம். பிரைமரி டீச்சர் பிரதீபா அந்த லைனை வந்துருங்க. எல்லாம் பிரைமரி டீச்சர்ஸ் 12 பேர் வாங்க பார்ப்போம். கைதட்டுங்க டீச்சர், மெய்படுத்திட்டு உட்காந்துருக்கீங்க. கைதட்டுங்க புஷ்யமணி மாவுக்கு எல்லாம் கைதட்டுங்க. கை தட்டிகிட்டே இருங்க, உங்களுக்கு வரும். தட்டுங்க கையை. இது சியோன் கோட்டையில் கொடுக்குற கிஃப்ட்டு. தட்டுங்க கையை. ஆண்டவர் நல்லவர் சொல்லி சோத்திரம். கைதட்டுங்க சிஸ்டருக்கு. ஜூனியர் டீச்சர் வாங்க. ஜூனியர் டீச்சர் தட்டுங்க. அந்தோனிக்கு தட்டுங்க. அந்தோனிக்கு அங்கே கேமரா. ரைட் கொஞ்சம் போடுங்க கேமரா. ரைட் கொடுங்க. கேமரா பாருங்க. கைதட்டுங்க, எல்லாம் கைதட்டுங்க. கேமரா பாருங்க. மூடியோடு கொடுக்காங்கன்னா அது இங்கே தான் கொடுப்பாங்க. எல்லாம் கைதட்டுங்க. சோத்ரம் ரெபேக்கா. சோத்ரம். எல்லாம் கைதட்டுங்க. என்ன வால்ஸ் பேர்லாம் வச்சுங்க. மற்ற யாராவது வந்துவிடாது. டீச்சர் மாற்றி கொடுத்துருவாங்கண்ணே. சொல்லு என்ன 2 இருக்கா? 2 டீச்சருக்கு பிச்சமணியா முக்காவும் அஞ்சாவுக்கு ஒரே. சரி ரைட் இருக்கட்டும். பாப்பா சொல்லும். அந்த நோட்டு வாங்க. நோட்டு போடுறேன். தூக்கிட்டு வாங்க மேலே. வாலண்டியர்ஸ் அதாவது தண்ணி ஊற்றுற தாய்மார்கள் சீனடிச்சு வாங்க. சீனடிச்சார் நல்ல வேலைப்பா. எல்லாம் கைதட்டுங்க. பீலாவுக்கு வாயெல்லாம் இல்லப்பா. அது வாங்கிச்சா. எல்லாம் கைத்திருக்க. சுட்டிக்காக்கு முடிவைத்தானந்தல் ஊழியக்காரம்மா அடுத்த வாரம் அங்கே தான். அது வாங்கிக்கங்க. அது வாங்க. அவ்வளோதானே. ஈசாக்கு, இன்னொரு ஈசாக்கு, 2 ஈசாக்கு, பிரதர் யோவான், ரூபஸ், பிரைட்டன், ரவி, இம்மான், சாலமோன், கார்த்தி, கோமக்கா, முத்தக்கா, வடிவக்கா, லட்சுமி அம்மாள், பிரிஸ்கில்லால் உங்களுக்கும் நாங்கள் கவரப் பண்ண விரும்புகிறோம். அது அவங்களுக்கு ஒரு பஸ் வாங்கிங்கள. இல்லை கைதருக்கு ஈசாக்கு. சோத்ரா பேர் வாசகம் அதெல்லாம் 2 கிடைக்காது. போகும்போது அவங்கவுங்க பர்ஸை கொண்டு போங்க. இன்னொரு பர்ஸை கையில் பிடிச்சி கொண்டு போயிடாதீங்க. நம்ம ஆள்கிட்ட பெரிய சீக்கு தான்.
இங்கே பிஸ்கலாக்குது என்ன பிஸ்கலாக்குது பிஸ்கலாக்கா இது இந்தாடா வாங்க பிஸ்கலாக்கா, நீங்கள் அடுத்த வருஷம் டீச்சர் நீங்கள் என்ன? ரைட் கொடுங்க. உதவி இருக்குல்ல, அதாவது உதவி வாலண்டியர்ஸ். அப்பப்போ பிரதரில் பிரதர் அந்தோணி கொடு கொஞ்சம் போரு அந்தோணி போரு தண்ணி ஊற்றுறம்மாக்கு தண்ணி ஊற்றுறம்மா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க. வடிவக்கா லட்சுமிக்கா அவங்க வாங்கிட்டீங்களா? ரைட். இல்லை நீங்கள் இன்னும் வாங்கலையா? வா கொடுங்க. இம்மானு இல்லை ரவி எங்க? ரவி என்னடா இது? சரி, வேறு யார் வரணும்? அவ்வளோதானே. அதாவது உதவி, அதாவது வாலியருக்கு உதவி வாலியன்றார். அந்தோணி, காட்வின் சான்சியக்கா இருக்காங்க. சான்சியக்கா பக்கத்து வீட்டுக்கா, அதாவது நம்ம ஆமோஸ் அம்மா வீட்டில் இருக்காங்களா? சரி இருக்கட்டும். ஆமோஸ் இருக்கானா? அந்தோனிக்கு கொடுத்தாச்சுல்ல? அந்தோனி கொடுங்க. ரைட். சரி, நல்லா சரி, நல்லா கவனிங்க. இப்பொழுது 30ஆம் ஆண்டு உடைய சிபிஎஸ் உடைய டைரக்டர், கொஞ்சம் உட்காருங்க. சிபிஎஸ் உடைய 30ஆம் ஆண்டு உடைய சிபிஎஸ் உடைய டைரக்டர் பாஸ்டர் பொன்ராம் அவங்களுக்கு எல்லாம் கைது பார்ப்போம். அவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம். யார்? பொன்ராம். அவங்க சரி நாள் நடக்குது, அவங்களுக்கு வேற ஒரு பொருள் வாங்க போகிறாங்க. அதனால் இதை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம். கைத்தட்டுங்க. ரெண்டாவது பாஸ்டர்மா, உங்கள் கிஃப்ட் எங்கே இருக்குது? ஜாய் உதவி டைரக்டர். இன்னும் வேறு யாருக்க பர்ஸ் கொடுக்க மறந்துருக்கோமா? ஐயா உட்காருங்க. இதோட முத்த காணிக்க போட்டிருந்தாங்க. எல்லாம் கைதட்டுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ காணிக்க போட்டுங்க கணக்கு ஏண்ட இருக்கு. தட்டுங்க கைய. ஜூனியர் சிஸ்டர் ஜாஸ்மின் அவங்க காணிக்கப்பட்டில் 6599 ரூபா இருந்தது. எல்லாம் கைதட்டுங்க. சீனியரில் 3ஆவது கிளாஸ் சிஸ்டர் பீலாம் 3185 ரூபா. இந்த சீட்டு உங்களுக்கே கொஞ்சம் உட்காருங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் காணிக்க எண்ணி நான் வச்சுருக்கேன். பர்ஸ்பர் வாங்கிடுவாங்க. இந்த வருஷம் அவங்க தானம் பண்ணிட்டாங்க. தானம் பண்ணால் தெரியல, வேணாட்டாங்க பாஸ்டர் போல். லேலூயா, எங்கள் 2 பேருக்கும் பர்ஸ்பர் கிடையாது. சரியா? ஆண்டவர் இயேசு அவரே எங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கிறார். ஆமாம் சொல்லி பார்ப்போம். இப்பொழுது சாட்சி வேலை ஒவ்வொரு டீச்சராக சாட்சி சொல்லணும். கர்த்தர் தொடர்ந்து 3 வருஷமாக இனி ஆக்ஷன் போட வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. என்னோடய கால்களுக்கும் என்னோட சரீரத்துக்கும் நல்ல ஒரு பலனை கொடுத்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு கொடான நன்றி. இந்த வருஷமும் புதுசாக என்னை பிகினருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க உதவி செஞ்சாங்க. எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப எனக்கு வந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்களாக இருந்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரசனம் ஸ்தோத்திரம். நான் 3 வருஷமாக ஆக்ஷன் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக பிகினரில் 8ஆவது கிளாஸில் 6 பிள்ளைங்க வந்தாங்க. 6 பிள்ளைங்களுமே வசனம் கதைகள் எல்லாமே நல்லா கேட்பாங்க. போகும்போது அடுத்த வருஷம் வரணும்னு சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரேன்னு சொன்னாங்க. கர்த்தர் சாமி இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமம் பரிசுத்தப்படுவதாக. இசப்பா தொடர்ந்து 4ஆவது வருஷம் சிபிஎஸ் பிகினர் கிளாஸ்க்கு எடுக்க உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் என்னோடய கிளாஸ்லேருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வர கர்த்தர் உதவி செஞ்சாங்க. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடினை சாட்சியாக இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். நான் 3 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தேன். இடையில 2 வருஷமாக எடுக்கலை. காலேஜ் இருந்தனால எடுக்க முடியல. இந்த தடவையும் காலேஜ் இருந்துச்சு தான். 7 நாள் எப்படி சிபிஎஸ் நடத்த அப்படின்னு சொல்லி நினச்சேன். அம்மாவை தான் பார்த்துக்க சொல்லணும்னு நினச்சேன். இருந்தாலும் கர்த்தர்
காலேஜ்லேருந்தே லீவ் கிடைக்க உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, 12 நாள் சிபிஎஸ்சியில் எனக்கு மொதல் நாளே ரொம்ப உடம்பு சரியில்லை, வாமிட் பண்ணிகிட்டு இருந்தேன். முந்தின நாள் நைட்டு ஏசப்பா எப்படி நான் சிபிஎஸ்சி எடுக்க போகிறேன்னு நினச்சேன். இருந்தாலும் கர்த்தர் அந்த பலவீனத்திலேருந்து கர்த்தர் எடுத்து போட்டு 12 நாளும் கிருபையாக சிபிஎஸ்சி எடுக்க உதவி செஞ்சாங்க. புதுசாக நான் பொதுக்கொடிகளுக்கு கதை சொல்ல உதவி செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கதை சொல்கிறது. பிள்ளைங்களுக்கு சொல்கிறது மொதல் தடவை சொல்லும் போது பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மயக்க பிடிச்சி கதை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களாம் ரொம்ப கேட்டாங்க. என் கிளாஸில் உள்ள பிள்ளைங்களாம் அமைதியாக இருந்தாங்க. 12 நாள் சின்ன பிள்ளைங்களோட செலவழிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலேஜ் 3ஆம் தேதி எக்ஸாம் டேட் போட்டிருக்காங்க. அதுலேயும் நல்ல மார்க் வாங்க கர்த்தர் கிருபை செய்வாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்தது நிமித்தமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வாட்டி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு காலேஜ் இருந்துச்சு. காலேஜில் இன்டர்னல்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னல் எழுதலைன்னா எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்காகவே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் எங்கள் அம்மா சரி எடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்காகவே இன்டர்னல் தள்ளி வச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த வாரம் தான் எனக்கு இன்டர்னலு. ஏசப்பா என்னை இந்த வாட்டி எடுக்க வச்சாங்க. போன வாட்டியும் நான் எடுத்து இந்த வாட்டியும் எனக்கு எடுக்க உதவி செஞ்சாங்க. ஏசப்பா கூட கொண்டு நினச்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா என்ன இந்த வருஷம் பிகினர் கிளாஸ் எடுக்க உதவி செஞ்சாங்க. நான் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன். நான் போகிறப்ப எல்லோரும் சொன்னாங்க சிபிஎஸ் முடிச்சுட்டு போய்க்கோன்னு. ஆனால் நான் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கே இஷ்டமே இல்லை. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. நான் அப்பா அம்மா கிட்டே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா உங்களுக்கு சித்தம் இருந்துச்சு நான் சிபிஎஸ் எடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு தடை வரணும் அந்த ஒர்க்குக்கு போகிறதுக்கு அப்படின்னு. ஏசப்பா அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி நீ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும், அப்போ தான் ஃபஸ்ட் மந்த் சேலரி கொடுப்போன்னு சொன்னாங்க. அப்போ நான் டிசைட் பண்ணிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஏசப்பா என்னை சிபிஎஸ் எடுக்க உதவி செஞ்சாங்க. கர்த்தர் தம்மை சாட்சி ஆசிரியர். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த வருஷம் நானும் 30ஆவது சிபிஎஸ் ஆயிடுச்சு. எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு எனக்கு போன மாதமே எனக்கு ஒரே இதாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க இந்த வருஷம் 11th 12th போகிறாங்க. ஃபீஸ் எப்படி வருமோ ஏசப்பா எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அர்ச்சனா காட்டி, அம்மா நான் டீச்சராக போடுறேம்மா இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை போல் எப்படிம்மா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மா நான் டான்ஸ் பண்ணிவிட்டு ஏசப்பாட ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மார்த்தாண்ட போகும்போது 2 பேருக்கும் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டாங்க நான் டான்ஸ் இதுக்கு மார்த்தாண்ட கூப்பிட்டு போகிறேன், எப்படி நீ அனுப்ப போகிறேன்னு சொல்லி பாஸ்டம்மா கேட்டாங்க. இந்த வருஷம் வட்டம் நான் அவங்க அப்பா ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த டைம் போகும்போது அவங்க அப்பா ஊருக்கே அனுப்ப மாட்டாங்க. இந்த வருஷம் நான் அது இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் சித்தத்துப்படி நடக்கட்டே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதேமாரி அவங்க அப்பா இருந்துட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்துச்சி நல்லபடியே கிளம்புனாங்க. கிளம்பிட்டு போகும்போது இப்போ அப்பாட சொல்லிட்டு போடின்னு சொன்னேன். 2 பேருமே சொல்லாமல் அவங்க பாட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. போகும்போது எங்கே போகிறாங்கன்னு சிபிஎஸ் டான்ஸ் பழகிறதுக்கு மார்த்தாண்ட போகிறாங்க. இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு நைட்டு தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொன்னேன். அப்புறம் மறுநாள் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் லேட்டாக அவங்களுடைய பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்னும் பிள்ளைகள் வரல அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் 2 பேருமே நான் ஊழியத்துக்கு ஒப்படைச்சிட்டேன், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், கூட பாஸ்டமாக போயிருக்காங்க, இப்போ எல்லாருமே போயிருக்காங்க, அதெல்லாம் பாதுகாப்போடு கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் இந்த வாட்டி நான் சிபிஎஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பாப்பா 2 பேரும் சொன்னாங்க ஏம்மா நீ வேலைன்னு நீ வேலைக்கு போகிற, ஆனால் அந்த 2 வாரமும் உனக்கு சேல்ஸே இருக்காது பாரு நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேருமே நக்கல் பண்ணி சிரிச்சாளுங்க. எனக்கு அதுக்கப்புறம் நான் அந்த அக்காட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், இன்சார்ஜ் அக்காட்ட, அக்கா அந்த 12 நாள் எனக்கு எப்படியாவது சிபிஎஸ் எடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு இன்சார்ஜ் ஜென்ஸை போட்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் எதுக்குமே லீவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் எதுக்காக நான் அந்த 12 நாள் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. நான் இப்போ எனக்கு கால் ஒடிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் லீவு கேட்டு சிபிஎஸ் எடுத்திருக்கேன் இந்த வருஷம் ஏசப்பா. அதனால் பிள்ளைங்களுடைய ஃபீஸ் தேவைகளும் அதேமாதிரி கார்த்தி பாஸ் ஆக கூட எனக்கு நினைவே இல்லை. ஆனால் அதுக்காக சொன்னேன். ஆனால் கர்த்தர் 290 மார்க் எடுக்க உதவி செஞ்சாங்க, எல்லா தேவைகளையும் சந்தித்தாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷமும் எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சாங்க. நான் கடை வச்சுருந்தாலும் என்னால் வர முடியாதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சேன். ஆனால் பாஸ்டர்யாட்டையும் முன்னாடியே சொன்னேன், பாஸ்டர்யா நான் 12 மணிக்கு கரெக்டாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்ப்பா அப்படின்னாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டாங்க. ஆனால் நான் இந்த டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்ததுலேருந்து கடையில் வியாபாரமே இல்லை. அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா இந்த வருஷம் நான் சிபிஎஸ் எடுக்கணும்னு சொன்னால் என் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் சிபிஎஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஏப்ரல் மாதம் பிறக்கிற வரைக்கும் எங்கள் கடையில் வியாபாரம் கிடையாது. இந்த வெள்ளத்தில் நிறைய பாத்திரங்கள் எல்லாமே போயிட்டு
ஆனால் கடைக்கு 1 லட்ச ரூபா பாக்கி வேறு கடன் வேறு வாங்கியிருந்தோம். அப்போ இவங்க சொன்னாங்க, வியாபாரமும் இல்லை, நீ சிபிஎஸ் பண்ணால் உன் கையில் செலவுக்கு அதிகமாக காசு வேணும், காணிக்கப்படுறதுக்கும் காசு வேணும், என்னால் கொடுக்க முடியாதுன்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் ஆண்டவருக்காக இந்த 10 நாள் நான் செலவிட்டேன்னா ஆண்டவர் இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். ஆனால் நான் மே மாதம் 1ஆம் தேதி பிறந்துருச்சு, எங்கள் கையில் 1 பைசா கூட இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீ எப்படி போகிற எனக்கு தெரியல, ஆனால் நீ சந்தோஷமாக போகிற, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தடை பண்ணலை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நான் ஆட்டோ ஃபீஸும் கொடுக்கணும், நான் பிள்ளைகளையும் கூட்டு போகணும், எனக்கு காணிக்கைக்கும் காசு வேணும், நீங்கள் தான் தரணும். ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சுத்தமாக வியாபாரமே இல்லை. போட்ட வியாபாரம் எல்லாமே அப்படியே இருக்கும். நான் திருப்பி போய் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இங்கே பாரு வியாபாரம் அப்படியே இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், ஏசப்பா நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த 6ஆவது நாளில் இருந்து எனக்கு வியாபாரம் போனதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்துனாங்க. நான் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் செஞ்சாங்க. இந்த ஊழியத்திலையும் நான் ஆட்டோவிலையும் 12 நாட்களிலும் ஒரு 15 பிள்ளைகளை கூட்டி வர கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. ஆனாலும் எங்கள் ஊர்லேயும் சபரியார்புரத்துலேயும் சிபிஎஸ் நடத்துனாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு வருவாங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிடும்போது ஃபாதர் சொன்னாராம், நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் குடும்ப கடை கிழிச்சு உங்கள் கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் நிறைய பிள்ளைகளுக்கு வர ஆசை. ஆனாலும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் சொல்லிட்டேன், பரவாயில்லப்பா சண்டே கிளாஸ்க்குனாலும் வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை மீறியும் கர்த்தர் ஆர்சி பிள்ளைகளையும் கூட்டி வர உதவி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த 12 நாட்களிலும் வியாபாரங்களையும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோதரம். நான் 25ஆம் ஆண்டு சிபிஎஸ்க்கு அப்புறம் எடுக்கலை. ஆனால் அந்த வருஷத்தில் நான் பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா எனக்கு சொந்தமாக தொழில் தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போன வருஷம் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் வர முடியல, வேலை செய்யணுமே அங்கே இங்கே அப்படின்ட்டு. இந்த வருஷமும் எடுக்கவா வேண்டாம்னு இருக்கும்போது, ஆனால் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் நாள் தான் புக்கு எல்லாமே வாங்கினேன். மொதல் நாள் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஃபஸ்ட் சொன்னாங்க, ஒன்றும் அங்கேயும் வேலை பார்த்துட்டு நீங்கேயும் கஷ்டம் வேணி முடிஞ்சால் இல்லைன்னா இன்னும் வேணால் போய் வேலையை பாரு அப்படின்னாங்க. ஆனால் நான் போன வருஷம் பொருத்தனை பண்ணிட்டேன். போன வருஷம் கடையில் எவ்வளோ லட்சக்கணக்கில் எனக்கு கிடைச்சாலும் சரி, எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் சரி, நான் சிபிஎஸ்ஸை முடிச்சுட்டு தான் அதை போட்டு தருவேன் அப்படின்ட்டு. அதே போல் சிபிஎஸ்ஸை எடுத்துகிட்டு லீவ் போடாமல் கடையும் எனக்கு பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் சிபிஎஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் வேலைக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் கரெக்டாக 1ஆம் தேதி தான் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் வேலைக்கு போகலன்னு சொல்லி முடிவு எடுத்து வேலைக்கு போகலை. அப்புறம் எனக்கு அடுத்த பிரச்சனை என்னென்னா, எனக்கு வயிறு வலி வந்துருச்சு. ரொம்ப வயிறு வலி, தாங்கவே முடியாத வயிறு வலி. கட்டி இருக்குது, கட்டியிலேருந்து ரத்தம் கசியுதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் நிற்க கூட முடியாது, அந்த வரைக்கும் வலி இப்பவும் வலி இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த வலியோடய நான் 12 நாளும் எடுத்தேன். அது போக பாஸ்டர்மா எனக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசித்தேன், கதை சொல்லவா வேணாமா. ஒரு தடவை கூட நான் கதை சொன்னது கிடையாது ஸ்டேஜில். பாஸ்டர்மா சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். கர்த்தர் நல்லபடியாக எனக்கு கதை சொல்ல வச்சாங்க. மேஜிக்லாம் நான் பண்ணேன். கர்த்தர் என்ன அப்படிலாம் செய்ய வச்சாங்க. அது போக எனக்கு பிள்ளைகளாம் நல்ல பிள்ளைகளை கொடுத்தாங்க. மேட்டுப்பட்டி பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வந்தாங்க. ரொம்ப சேட்டை தான், ஆனால் அந்த பிள்ளைங்க நல்லா பாசமாக அன்பாக இருந்தாங்க. போகிற வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு இதுலேயுமே என் கூட இருந்து என்னை பாதுகாத்து கொண்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. என்னால் என்னோடய பலவீனத்தில் ஒவ்வொரு நாளும் என் கணவர் சொல்லுவாங்க, நீ போக முடியுமா, நான் வேணால் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டா, பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லட்டான்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் போயிடுவேன், வீட்டில் போனோன்னே நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அவ்வளோ ஒரு பலவீனம். வலினா வலி, அவ்வளோ வலி. எங்கள் அம்மாக்கிட்டையும் என் வீட்டுக்காட்டையும் மட்டும் சொல்லி வழியில் இது பண்ணுவேன். மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பேன். 10 நாள் இந்த 10 நாள் மாத்திரையும் போடாமல் வந்தேன். மாத்திரை போட்டால் தூங்கிடுவோமோ, நம்மளால் முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி மாத்திரையும் போடாமல் அவ்வளோ இதாக வந்தேன். வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருந்தாங்க, வேண்டாம் நான் சொல்கிறேன் பாஸ்டர்கிட்ட, வேண்டாங்க நான் போயிடுவேன்ட்டு இன்ன வரைக்கும் வந்துட்டேன். கர்த்தர் பாதுகாத்தாங்க, பலத்தை கொடுத்தாங்க, நல்லபடியாக நடத்த உதவி செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் 18 வருஷத்தில் போன வருஷம் எடுக்க முடியல, நான் ஊருக்கு போயிட்டேன். இந்த வருஷம் கூட வர முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் பாஸ்டர் வந்திருக்கும்போது சொன்னாங்க, 30வது ஆண்டுல நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரின்னு நான் என் பேரங்கிட்ட சொன்னேன், எப்போ நான் இப்படி போட்டாடான்னு, நீங்கள் போங்க ஆச்சு நான் பார்த்துக்கிறதேன் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சான். ஆனாலும் தேவன் என்னோடு இருந்து எல்லா காரியங்களிலும் இங்கே ஒரு 10 நாள் தான் இருக்கும். இந்த கட்டை பிடிக்கிறதுக்கு நான் பாஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டாருனாலும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தோடு கூட நான் ஆண்டவரே நீ எனக்கு பிளந்தாங்கப்பா, நானாக பிரிக்க முடியாது, நீங்கள் என்னோட நடந்து என்னைய பிளக்கப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லி
பிரித்து கொடுக்க தேவன் உதவி செய்தார். முதல்ல நல்ல பிள்ளைகளை எனக்கு தந்தார். தேவன் தான் அவனை சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே எனக்கு வந்து சிபிஎஸ் எடுத்து பழக்கம் இல்லை, அதனால் நான் பாஸ்டமாக சொன்னாங்க கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னாங்க. தட்ட முடியாமல் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் எடுக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு கிளாஸ் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் மேலான காரியம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு முன்னாடி வேலைக்கிழமை இரவில் நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். என்னென்னா, ஆண்டவரே நாளைக்கு சிபிஎஸ்சில் வந்து அபிஷேக கூட்டம்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் அவ்வளோ பிள்ளைகள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணது உண்டு. அப்போ ஒரு என்ன எதிர்பாராமல் ஒரு தரிசனம், தேங்காய் எண்ணெய் வந்து நான் இங்கே வைப்பாங்க நான் எதிர்பார்க்கல. அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றும் போது அவ்வளோ கீழே வருதை நான் கண் பார்த்தேன். அப்போ நான் சொல்கிறேன், ஐயோ அவ்வளோ கீழெல்லாம் போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பையன் ஓடி வந்து அதுக்கே நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் தடம் அந்த பையன் தட்டு அப்படி கீழே விழுந்து இந்த மாதிரி மட்டும் அவனுக்கு அதை தொடச்சி எடுக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை கண்டான். அது என்ன எனக்கு நான் விளங்கலை. அப்புறம் அப்படியே முழிச்சோன்னா அப்புறம் இங்கே வந்து மறுநாள் கூட்டத்துக்கு இங்கே வரும்போது இந்த சிபிஎஸ் நடக்கும்போது ஆவியான ஒரு பாரத்தை கொடுத்தார், இந்த பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. இது கொஞ்சம் புதிய அனுபவமாக தான் இருந்துச்சு. நான் பெரிய பெரிய ஆட்களுக்கு இந்த ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்ல இப்படி கொடுத்து ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாரத்தை கொடுத்து எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. அப்படியே நான் சேரில் உட்காந்துருக்கும்போது எல்லாரும் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இப்படி கொண்டாட்டமாக இருக்கும்போது நான் மட்டும் துக்கமாக எப்படி அழுதுகிட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தெரில, ஒரே அழுகாக வந்துச்சு. பாரம்னா என்னால் தாங்க முடியலை. வந்துன்னா இந்த பிள்ளைகளுக்காக நினச்சி ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பாரம் என்ன ரொம்ப அழுத்திட்டு இருந்துச்சு. அப்படியே கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆகிடுச்சு நான் நாற்று நிரப்ப போவேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அதாவது ஒரு அது உள் உணர்வு பாருங்க அப்படி வந்துச்சு. அதுக்கு பிறகு என்னென்னா, அதாவது புள்ளில் மேலே பனித்துளி இறங்கு போல் நான் நல்லா கண்டேன். அபிஷேகம் அப்படி நிரம்பி வந்துச்சு, எல்லார் மேலேயும் விழுந்துச்சு. ஆனால் யார் பெற்றுக்கொள்ள எனக்கு அது அடப்படலை. கர்த்தர் எல்லாத்தையும் நிரப்புனாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு அப்போ தான் கொஞ்சம் எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு திருப்தி வந்துச்சு. அவங்க இன்னைக்கு யாரும் சொன்னலை எங்கள் சொன்னதை என் காலட்ட அது வரைக்கும் அபிஷேகம் தேவன் அளவில்லாமல் ஊற்றுகிறார். ஒரு பாத்திரத்தை வந்து நிமித்தி வச்சா பெற்றுக்கொள்ளலாம், கவுத்தி வச்சு கீழே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். கர்த்தர் அந்த மாதிரி ஒரு அனுபவத்துகளை என்னை நடத்தினா கர்த்தர் நாம் மையப்படுவதாக, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 30வது ஆண்டு சிபிஎஸ்சியும் தேவன் இருக்க உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, மேட்டுப்பட்டியில் உள்ள பிள்ளைங்க தான், எனக்கு எல்லா பிள்ளைங்களுமே மேட்டுப்பட்டியில் உள்ள பிள்ளைங்க தான் பயங்கர சேட்டை, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ட்டுங்க. வசனம் படிக்கிறதுலையும் அந்த பிள்ளைங்களுக்கு தேரலை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக எடுக்க செய்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் சிபிஎஸ் ஏசப்பா நல்லபடியாக எடுக்க உதவி செஞ்சாங்க. போன வருஷம் வந்த பிள்ளையே வந்து ஃபஸ்ட் டே என்கிட்ட பார்த்து சொன்னா என்னென்னா, அக்கா இந்த வருஷமும் நான் உங்ககிட்டயே வரணுங்க்கா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தெரிலையே பாப்பா, இந்த வருஷம் வந்து அவங்க தான் பிரித்து விடுவாங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த வருஷமும் கரெக்டாக என்கிட்டயே அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். போகும்போதும் சொல்லிட்டு போனேன், அக்கா அடுத்த வருஷம் உங்கள் கிளாஸ் தான்க்கா நான் வருவேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க எல்லாருமே நல்லா வசனம் கேட்டாங்க, கதைகள் எல்லாமே நல்லா கேட்டாங்க. கர்த்தர் கிருபையாக இந்த வருஷத்தை நடத்தி கொடுத்தார். அது அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வந்து விபிஎஸ்க்கு முதல் நாள் வந்து எடுக்கவா வேண்டாமான்னு ஒரு பெரிய குழப்பத்திலே இருந்தேன். அப்போ நான் வீடு வெளியே தூத்துக்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர்மா வந்து நீங்கள் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பாமல் உட்காந்துருந்தேன். அப்போ இவங்க அப்பா சொன்னாங்க, நீ வந்து அன்பாக கூப்பிட்ற இடத்துக்கு ஏன் நீ போக மாட்டேங்க, கண்டு விசுவாசிக்கிறவனை வேணா காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு வசனத்தை மட்டும் சொன்னாங்க. அந்த வசனத்துக்கு வந்து அர்த்தம் வந்து பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் புரியும்னு நினைக்கேன். சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் வந்துகிட்டு இருந்தேன். ஏசப்பா உம்முடைய சித்தம் இருந்தால் நான் இந்த விபிஎஸ்ஸை நான் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம்னிட்டே வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எதிர்த்து ஒரு 10 நாய் வந்து எதிர்த்தாப்பில் வந்துச்சு. அதை நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் என்னையை சுற்றி நிறைய அங்கே உள்ள பொம்பளை ஆட்கள்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட ஸ்டூன்னு சொல்லி பற்றி விடலை. அந்த 10 நாயும் என்னை எதிர்த்து வந்துச்சு. ஆனால் என்னை எதுவுமே பண்ணாமல் அது கடந்து போக ஏசப்பா கிருபை செய்தா, அதில் என்னை பாதுகாத்தா. அப்போ நான் வந்து வாசலில் ஸ்லிப்பரை கலத்தி போட்டுட்டு ஏறும்போது நான் ஜாயை கவனிக்கவே இல்லை. அவங்களே கூப்பிட்டு சோஸ்திரங்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
ஏசப்பா அன்பா என்னைய கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அதற்காக சோத்திரம்னு சொல்லிட்டு வந்தேன். என் பிள்ளைகளுக்கும் நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என் பிள்ளைகள் மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறது இந்த இடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடமும் சிபிஎஸ் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த வருஷம் நான் லீவ் கேட்கணும். எப்படின்னா என் தங்கச்சிக்கு டெலிவரி ஆகுது சார், அவளுக்கு நான் தான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 days லீவ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவளுக்கு சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிட்டு, டெலிவரிக்கும் நான் லீவ் கேட்க வேண்டியதாகிட்டு. அப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சார்கிட்ட போய் சார் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுத்துக்கம்மா அப்படின்னாங்க. சரி எனக்கு 10 நாள் லீவ் வேணும் சார் அப்படின்னேன். அப்படி கொஞ்சம் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு எதுக்குன்னு கேட்டாங்க. நான் சிபிஎஸ் இப்படி எடுக்கிறேன், நான் எடுக்க போகணும் சார், இந்த வருஷம் நான் எடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னேன். சார் எதுவுமே சொல்லாமல் கேஷுவலாக சரிம்மா போயிட்டு வாங்க அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன். ஆனால் அடுத்த கிருபையாக எனக்கு லீவ் தந்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக நான் எடுக்க வந்தேன். அம்மா வீட்டிலேருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். 3ஆவது நாள் இருக்கும். நான் எப்போவுமே பைக் ஹைட்டாக இருக்கிறதுனால பைக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணிடுவேன். சரிச்சு விட்டாலுமே ஓரளவு பேலன்ஸ் பண்ணி வண்டியை மோஸ்ட்லி விடாத அளவுக்கு பார்த்துக்கிடுவேன். ஆனால் இந்த வாட்டி பிள்ளைங்க கொஞ்சம் 3 பிள்ளைங்க, என் தங்கச்சி பிள்ளைகளை என் பிள்ளைகளை வச்சு கொண்டு வந்தேன். எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. வண்டி சறுக்கி கீழே விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன்னு எனக்கு ஒரு நிமிஷத்தில் நான் எப்படி தான் நான் விழுந்தேன் அப்படிங்கிறது எனக்கு யோசிக்க முடியல. விழுந்ததும் பிள்ளைகளை அப்படி சொல்லிட்டு கத்திட்டு எந்திக்கிறேன். ஒருத்திக்கு வாயிலேருந்து ரத்தம் வருது, எனக்கு காலிலேருந்து ரத்தம் வருது. அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன செய்யணே தெரில. ஆனால் எல்லாருமே கூடி வந்துட்டாங்க. கூடி வந்துட்டு அப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு யாருமே போக வேண்டாம், ஏன்னா நல்லா காலில் நல்லா அடிபட்டுருந்துச்சு, வேண்டானாங்க. ஆனால் இல்லை நம்ம போகணும், கட்டாயம் நம்ம போய் அவங்க நம்ம பிள்ளைங்க, ஏன்னா என் பிள்ளைங்க எனக்காண்டி கட்டாயம் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம போனால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நான் அதனால் அப்படியே ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு மருந்தெல்லாம் போட்டு வந்துட்டேன். கர்த்தர் கிருபையாக எங்களை பாதுகாத்தார். இது மூலமாக ஆண்டவர் நிறைய எங்களுக்கு பலவீனங்கள் இருந்துச்சு. பலவீனங்கள் மத்தியிலையும் இந்த சிபிஎஸ் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். போன வாட்டி ஆஸ்பானால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வாட்டி ஓரளவு ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக எடுக்க உதவி செஞ்சாங்க. கர்த்தர் தாமே சாட்சி ஆஸ்பத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் இதோட 5வது வருஷம் சிபிஎஸ் எடுக்கேன். நான் சிபிஎஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். ஆனால் சிபிஎஸ் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகும்போது சொன்னாங்க, நீங்கள் பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே கண்ணீர் மட்டும் தான் வந்துச்சே தவிர, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் எந்திக்கவே முடியல, சரியான வயிறு வலி. அது மட்டும் இல்லாமல் எப்படியோ எந்திரிச்சு 2 பிள்ளைகளையும் கிளப்பி வந்துட்டேன். நான் வந்ததுலேருந்து அன்னைக்கு ஃபுல்லாமே ஒரே வயிறு வலியாக தான் இருந்துச்சு. இங்கே சர்ச்சுக்கு ஒவ்வொரு நாள் வரும்போதும் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு இதும்போது எனக்கு ஒரு கண்ணீர் மட்டும் தான் வந்துச்சே தவிர யாரெல்லாம் அம்மா ஏசப்பா என் கூடயே பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்து நான் நாள் போயிட்டு வீட்டில் போய் அதுக்கப்புறம் ஏசப்பா எனக்கு இப்படி வயிறு வலிக்குதே, நான் எப்படி இன்னும் 12 நாள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன். ஆனால் அது ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், என் கணவருக்கு கூட அது தெரியாது. அப்புறம் நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் சிபிஎஸ்க்கு எந்திக்கும் போது அந்த 12 நாளும் எனக்கு அந்த வயிறு வலி சிபிஎஸ்க்கு வரும்போது சர்ச்சில் இருக்கும்போது வந்ததே கிடையாது. ஆனால் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஹெவியான வேலை பார்த்தோன்னே எனக்கு அந்த வயிறு வலி வந்துடும். அப்புறம் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்தால் சரியாயிடும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ 12 நாளும் சிபிஎஸ் எடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், நீங்கள் டெய்லி வந்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் கேட்பாங்க, அக்கா எப்போ தருவீங்க அப்படின்ட்டு. அப்போ என்னோடய கணவர்கிட்ட கேட்கும்போது, இந்த வருஷம் முடியாது, நான் அடுத்த வருஷம் வேணால் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி கூட நான் கேட்டேன், காசு இருக்கா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நான் சர்ச்சுக்கு கிளம்பும்போது ஒரு 1:30 மணி இருக்கும். ஃபோன் அடித்து நீ என்னமோ ஏதோ கேட்டில என்ன வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 1:30 மணிக்கும் அவங்க கிளம்புற நேரத்தில் எனக்கு அந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஏசப்பா இதை
வாங்கி கொடுக்க உதவி செஞ்சாங்க. கர்த்தசாமி இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிப்பாட்டினதுக்கு நன்றி. என்ன சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. இது 30வது வருஷம் சிபிஎஸ். போன வருஷம் என்னால் எடுக்க முடியல, என்ன சூழ்நிலை அப்படி. ஆனால் இந்த வருஷம் எடுக்கணுங்கிறது எல்லோரும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு லீவு கிடைக்காது. ஏன்னா நான் சீனியர் ஸ்டேஜில் இருக்கனால லீவ் கொடுக்க மாட்டாங்க. 1 நாள் 2 நாள் எடுத்தாலே ஐடி கார்டை லாக் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த எடுக்கிற அந்த மைண்ட் செட்டே கிடையாது. அப்போது நான் ஏதாவது எனக்கு காரியம் ஆகணும்னா எனக்கு சூப்பர்வைசருக்கு நான் தான் கால் பண்ணி என் கூட பஸ்ஸில் வருவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நான் கூப்பிட்றனால என் பக்கத்தில் தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவங்கள ஏதாவது விட்டு போட்டு ஏதாவது அவங்கள தாஜா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது ஒரு வாரம் இருந்துச்சு. இவங்கள்ட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தானே நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்கா எனக்கு சிபிஎஸ் இருக்குக்கா, நான் லீவ் போடணும் அப்படின்னோடனே, 1 நாள் தானே போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா 10 நாள் அப்படிங்கும்போது மூஞ்சை உடச்சி விட்ருவேன். அவங்க நல்லா பேசுவாங்க, நீ அப்போல்லாம் எடுக்கக்கூடாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 1ஆம் தேதி நான் வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு எடுக்கிற ஐடியா இல்லை. சரி இங்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் எனக்கு உள்ளே ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துச்சு. ஏன்னா இது நீங்கள்லாம் உங்கள் சிபிஎஸ் சொல்லுவீங்க, ஆனால் இது ஏன் சிபிஎஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து வரேன். அப்படிங்கும்போது இந்த 30வது வருஷத்தில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி நான் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னிச்சு, ஏன்னா லீவ் எடுக்கிறது பஸ்ஸில் எங்கள் அம்மா திட்டுவாங்க ரொம்ப நாள் லீவ் போட்டால். ஆனால் அவங்களே கேட்டாங்க, நீ என்ன எடுக்கலையா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி மேலே இடத்துலேருந்தே உத்தரவு வந்துடுச்சு, இங்கே தானே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1ஆம் தேதி பஸ்ஸில் நான் அடம் பிடிச்சேன். ஏக்கா எனக்கு லீவ் வேணுக்கா, எனக்கு ஒரு 6 நாள் மட்டும் கிளாஸ் எடுக்க தாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், மற்றபடி டூருக்கெலாம் நான் போகலக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சத்யா சார் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னது போய் தொலைன்னு தான் சொன்னாங்க. தொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 6 நாள் கழித்து ஃபோன் போட்டு என்ன வருவியான்னு கேட்டதுக்கு, ஏக்கா எடுத்துட்டேன், இன்னும் குறை 4 நாளே எடுத்துட்டு திங்கக்கிழமை திட்டு வாங்கிக்கிறக்கான்னு சொன்னேன். அவங்களும் சரி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வாங்கினாங்க. கர்த்தர் இந்த 30வது வருஷம் சிபிஎஸ்சி என்னை நிறைவாக எடுக்க வச்சிருந்தது கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசிரியப்பார். அடியேனை கர்த்தரை சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிபிஎஸ் முந்தின நாளே எங்கள் அப்பா 1ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கே எங்கள் அப்பா சித்தப்பா மறிச்சிட்டாங்க. ஆனால் 1ஆம் தேதி சிபிஎஸ்க்கு எங்கே வர வேண்டிய நான் வர முடியல. ஆனால் நான் சிபிஎஸ்க்கு வந்துட்டு அவங்க இறந்துருந்தால் அந்த சிபிஎஸ் 2 நாள் கூட என்னால் வந்திருக்க முடியாது. நான் ஜோம் பண்ணும்போதே ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லியிருந்தேன். ஆனால் திங்கக்கிழமை வரைக்கும் அவங்க டாக்டர் டைம் கொடுக்கும்போதே எனக்கு தோணிடுச்சு, இல்லை இது சரி வராது அப்படின்னு வராது. ஆனால் ஒன்று முந்தணும், இல்லைன்னா அவங்க பிந்தணும். ஏசப்பா ஏதாவது ஒரு காரியம் எனக்கு நீங்கள் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது கரெக்டாக செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை இதுக்கு மேலே அவங்க வைக்க முடியாது, பிரெயின் டெட் ஆயிடுச்சு, அவங்க ஆக்சிஜன் எல்லாம் எடுத்தோடனேயுமே ஹார்ட் பீட்ஸ் எல்லாமே லோ ஆயிடுச்சு, வீட்டுக்கு கூட்டி போயிருங்கன்ட்டாங்க. 30ஆம் தேதி இறந்துருக்காங்க, 1ஆம் தேதி அடக்கம். நான் 2ஆம் தேதியும் வரலை. ஏன்னா என் கிளாஸ் கிடையாது. பாஸ்டர் பாப்பும் கிருபா பிள்ளைங்களும் கம்மியாக தான் இருக்காங்க, பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. நான் பிகினருக்காக தான் நான் டீச்சர்ஸில் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் கடைசியில் ஜூனியரில் நிறைய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு ரெபேக்காக்காவையும் என்னையும் ஒரே கிளாஸில் மேலே போட்டாங்க. ஜூனியர் வந்த பிள்ளைங்க 25 பேர். ஆனால் அதில் கையில் கிடச்சது எங்களுக்கு 10 பிள்ளைங்க. அந்த 10 பிள்ளைங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, வீட்லேயும் வெளியே போயிட்டு வர்றதே அவங்களுக்கு ஏன் போகிறேங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. வீட்டில் வேலை பார்த்துட்டு போகிறதா இருந்தால் போ, இல்லைன்னா போவாதான்பாங்க. ஆனால் வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயில் நேரமாங்கிறதுனால மேக்ஸிமம் காலையில் கஞ்சியை போட்டு வச்சுட்டு வருவேன், மத்தியானம் போய் தான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வருவேன். ஆனால் இருந்தாலும் அந்த வேலையும் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அலைஞ்சு தான் பிள்ளைங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கும் நான் ட்ரெஸ் எடுத்தேன். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும்போது எனக்கு ஒவ்வொரு கடையில் பிடிக்கவே இல்லை. ஏன்னா ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கும், அதோட கிளாத் நல்லா இருக்காது, மாடல் நல்லாயிருக்கும், கலர் நல்லா இருக்காது. மனசே இல்லாமல் இருந்தேன். இசப்பா நான் இத்தனை கடை ஏறி இறங்கிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு கடையில் எல்லா பிள்ளைங்களுக்கும் எடுக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க இசப்பா, நான் எல்லா கடையிலும் ஏறி இறங்க என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் நல்லபடியாக ஆனந்தா ஸ்டோருக்கு எய்த்தாப்பில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் கேட்கும்போது நிறைய கலர்ஸ் இருந்தது, ஒரே மாடலில். அது வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். பிள்ளைங்களுக்காக எல்லா தேவைகளையும் பாஸ்டமாக என்கிட்ட கொடுத்த பொறுப்புக்காக நான் பாஸ்டமாக நன்றி சொல்கிறேன். இந்த பொறுப்புலையும் என்னை உண்மை உத்தமாக வச்ச என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியார் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் சோதரம். கர்த்தர் 30வது வருஷத்தில் எனக்கு எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருந்துச்சு, அதனால் அது மத்தியிலும் கர்த்தர் எனக்கு எடுக்க கிருபை செஞ்சாங்க.
ஸ்பாட்டிங் வந்துச்சு. நான் ஆஸ்பத்திரி போய் செக்கப் கூட பண்ணலை. சிபிஎஸ் முடிச்சுட்டு தான் நான் எதுனாலும் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தீர்மானம் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்க. கத்தர் எனக்கு கிருபை செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, என் மகளை கத்தர் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக வர கிருபை செஞ்சாங்க. பைபிளில் ஃபஸ்ட்டு வர கத்தர் கிருபை செஞ்சாங்க. கத்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இது என்னோட 12வது வருஷம் நான் அந்த இடத்துல நான் சிபிஎஸ் எடுக்கிறேன். இந்த வருஷம் நான் எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டில் எல்லோரும் கேட்டதும் எடுக்கலை அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் லீவ் போட்டு லீவ் சொல்லி எடுத்துமே எனக்கு பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே குறைச்சிட்டாங்க. இத்தனைக்கும் லீவ் லெட்டர் எல்லாம் கொடுத்துமே எனக்கு 98 போட வேண்டிய இடத்துல 89 தான் போடுவேன். 10 டேஸ் அப்படி 10 டேஸ்க்கு எடுத்ததில் 10 டேஸ் அப்படி மைனஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் கரெக்டாக எனக்கு வந்து எக்ஸாம் டியூட்டியும் எக்ஸாமும் நான் எழுத வேண்டிய எக்ஸாமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பார்க்க வேண்டிய எக்ஸாம் டியூட்டி ரெண்டுமே அப்படி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ எனக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படி கொடுத்துட்டாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் பாஸ்டர்கிட்ட. பட் பாஸ்டர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா டீச்சர்ஸ்க்கும் கிளாஸ் டைமில் கிளாஸ் எடுக்கிற 6 நாள் பாடம் நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க மேம் தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிடணும், அப்போ தான் நான் போக முடியும். நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், எஸ்எப்பா எனக்கு மேம்கிட்டேருந்து கால் வரக்கூடாது, நானே கால் பண்ணவே மாட்டேன்னு. கடைசி 6ஆவது நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் ஈவினிங் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ கிளாஸ் இல்லாத டைம் நான் அங்கே அட்டன் பண்ணுறதுக்கு எஸ்எப்பா உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க ரொம்ப அன்பான பிள்ளைங்களாக இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் கொடுக்க உதவி செஞ்சாங்க. எல்லா பிள்ளைங்களுமே நாங்கள் எங்கள் கிளாஸ்லேயே ப்ரேயர் பண்ணி ஒரு பொண்ணுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு, ஒரு பையனுக்கு கையில் உள்ளதெல்லாம் சரியாச்சு. ஸோ பிள்ளைங்க எஸ்எப்பா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்எப்பா என்னை பயன்படுத்தினாங்க. இந்த சிபிஎஸ் ஆரம்பம் முதல் தொடக்கம் முதல் நான் மகிழ்ச்சியாகவும் ஆண்டவருக்காக நான் கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக கொடுத்து சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் என்னை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் இந்த 12 நாளும் லீவு கிடைக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் குடும்பமாக என்னுடைய அம்மா வீட்லேயும் சரி கணவர் வீட்லேயும் சரி குடும்பமாக இந்த 12 நாளும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக எங்களை எடுக்க கிருபை செஞ்சாங்க. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஜெரின் வந்து மனப்பாட வசனத்துலேயும் கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. விளையாட்டு போட்டிலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வர கிருபை செஞ்சாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் 2 வருஷமாக என் பாப்பாவுக்கு அசிஸ்டன்ட் டீச்சராகவே உட்காந்துட்டேன். அடுத்த வருஷமாவது தனியாக கண்டிப்பாக எடுக்க ஏசப்பா ஆசீர்வாதிக்கணும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 30ஆம் ஆண்டு சிபிஎஸ்சில் ஆண்டவர் ஆக்ஷன் போட எனக்கு உதவி செஞ்சாங்க. இந்த 12 நாளும் நான் வந்து சிபிஎஸ் வருவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து காலேஜுக்கு அங்கேயும் கூப்பிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாளாவது நான் லீவ் போட்டுருவேன் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் 12 நாளும் வர்றதுக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தர் சாமி ஆசைப்படுறேன். இந்த 30ஆம் ஆண்டு சிபிஎஸ்சிலையும் 12 நாள் லீவ் போட்டு சிபிஎஸ் எடுக்க உதவி செய்ததுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னோட வருஷம் நான் சிபிஎஸ்சியில் டீச்சராக இருக்க தேவன் கிருபை செஞ்சாங்க. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த சிபிஎஸ்சியில் ஸ்டூடெண்ட்டாக வந்து ப்ரைமரி ஜூனியர் சீனியர் அப்படி இருந்து அப்புறம் வாலண்டியர்ஸாக இருந்து இந்த வருஷம் ஆண்டவர் டீச்சராக கிருபை செஞ்சாங்க. நிறைய பிரச்சனை இருந்துச்சு, சிபிஎஸ்க்கு வர முடியுமான்னு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு முத நாளே 1ஆம் தேதி வார்த்தை கொடுத்துறாரு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் சொன்னார். வந்த போராட்டங்கள்லாம் யாரிடத்துலையுமே சொல்ல முடியாத போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் பாஸ்டம்மாட்ட எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்கள்ட்ட சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை கொடுத்தாரு. கர்த்தர் அவருடைய ஆவினால் நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சிபிஎஸ் 30வது ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஸ்தோத்திரம். வேலை நிமித்தமாக சிபிஎஸ் எடுக்க வேண்டாமான்னு உதவி இருந்துச்சு. அதனால் 12 நாள் லீவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, பசங்களாம் வந்திருந்தாங்க என் கிளாஸில். இருந்தாலும் சேட்டை பண்ணாத அளவுக்கு பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக கர்த்தர் கூடன்னு சொல்கிறேன். 30வது ஆண்டு சிபிஎஸ்சியும் கர்த்தர் சந்தோஷமாக எடுக்க உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைங்களுக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அந்த பிள்ளைங்க எல்லாமே நல்ல பிள்ளைங்களாக இருந்தாங்க. நான் சொல்கிறது நல்லா அமைதியாக கேட்டாங்க. கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். சிபிஎஸ்சின் 12 நாட்களும் தேவன் தடையில்லாமல் எடுக்க கிருபை செய்தார். அநேக தடைகள் வந்தது. பையனுக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் காதுக்கு கீழே ஒரு வீக்கம் அம்மம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏசப்பா எப்படி நான் எடுப்பேன், இந்த தடை மாறணும் ஏசப்பா அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். பாஸ்டர்மாட்ட நான் சொன்னேன், பாஸ்டர்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சளினால தான் இந்த மாதிரி இருக்கும், நான் சொல்கிறத செய்யின்னு சொன்னாங்க. அதே போல் செஞ்சேன். ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிச்சு ஜோமணி செஞ்சேன். ஆண்டவர் ஒரு 2-3 நாள் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். சுகத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 நாட்களும் எந்த ஒரு தடையில்லாமல் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தில் நான்
சிபிஎஸ்சி முடிஞ்சு 7ஆந்தேதி சிபிஎஸ்சி முடிஞ்சு 9ஆந்தேதி இங்கேருந்து மெட்ராஸுக்கு போன அன்னைக்கு கீழே விழுந்து கால் ரொம்ப இதாகிட்டு, அதுதான் இதாக இருக்குன்னு 5 மாதமாக இருந்து நான் சுகப்படுத்தி வந்தேன். அடுத்த காலம் இதே மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் எல்லாருமே என் பிள்ளைகள்லாம் நீங்கள் என்ன சிபிஎஸ்சி எடுக்க போகிறீங்களாக்கும், உங்கள் காலை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு தெரியுறீங்க, மறுபடியும் இப்படி வந்ததுன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனாலும் நான் அந்த கட்டையை வாங்கிட்டு மெட்ராஸ் போயிருந்தேன். கட்டையை வாங்கிட்டோம், கட்டையும் வேறு வாங்கியிருக்கோம், சிபிஎஸ்சி எடுக்கணும், எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் ஆண்டவர் இந்த 8 நாளும் நடக்க நல்ல பலன் கொடுத்தாரு. காலான வீங்கி இருந்தாலுமே எனக்கு ஆண்டவர் இது வரைக்கும் சிபிஎஸ்சி எடுக்கவும் அந்த கட்டை பிரித்து கொண்டு கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது வருஷமும் சிபிஎஸ்சி எடுக்க ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. எனக்கு ஏசப்பா 10 பிள்ளைகளை கொடுத்தாங்க. அந்த 10 பிள்ளைகளுக்கும் ஏசப்பாவோட அன்பு சொல்வதற்கும் ஏசப்பா அந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்தினாங்க. ஏசப்பா என்னோட மன விருப்பத்தை எல்லாம் ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராங்க. சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டும் சிபிஎஸ்சி எடுக்க ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 8வது இயர்ஸாக எடுக்க உதவி செஞ்சாங்க சிபிஎஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 30ஆம் ஆண்டு சிபிஎஸ் 12 நாட்கள் தடையில்லாமல் நடக்க தேவன் உதவி செஞ்சால் கர்த்தர் நாமம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வருஷத்தில் சிபிஎஸ் எடுக்க உதவி செய்தார். எனக்கு 8 பிள்ளைங்க, அதில் 6 பிள்ளைங்க வந்து மேட்டுப்பட்டி பிள்ளைங்க. சரியான சேட்டை, சொல்கிற கதைகள் எதுவுமே கேட்கல. ஆனாலும் நான் ஆண்டவருடைய பற்றி அன்பு அதிகமாக சொல்லி கொடுத்தேன். அதுக்கு கூட விளையாடுற மாதிரியே விளையாடி ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லி கொடுத்தேன். அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்கு, ஏக்கா என்னை கூப்பிட வாங்க, நாங்கள் வாரம் ஆராதனைக்கு வருவோம், அல்லது ஆட்டோ விடுங்கன்னு சொல்லியிருக்கு. நான் விடுவேன்னு சொல்லியிருக்கேன். அது மாத்திரமில்லை, இந்த வருஷம் எங்கள் ஏரியாவிலேருந்து 30 பிள்ளைகளை கூட்டி வர கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பல தடைகள் காணப்பட்டது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண அந்த பிள்ளைகளுக்காண்டி ஏசப்பா 12 நாட்கள் வர கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த அபிஷேக கூட்டத்தில் வந்து கர்த்தர் புதிதான அபிஷேகத்தை எனக்கு தந்தார். அதன் மூலயமா எனக்கு எப்படின்னா ஒரு 6-7 மாதமாகவே ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது. இந்த சைடு ஃபுல்லும் நம்ம குத்து எடுக்கும், முட்டு போட முடியாது, காந்து என்னால் தாங்க முடியாது. நான் சிபிஎஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரம்லா கிடச்சோன்னே, ஏக்கா எனக்கு ஆக்ஷன்லாம் போட முடியாது, நான் உட்காந்து தான் இருப்பேன், என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த அபிஷேக கூட்டத்தில் நான் இங்கே இருந்தேன். நான் பின்னாடி பண்ண ஜெயக்கா சொன்னாங்க, உனக்கு நல்ல அபிஷேகம், நீ கண்டிப்பாக சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. அது மாத்திரமில்ல, அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனேன். நான் அந்த பலகீனங்களையும் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு போய் நான் துணி துவைச்சேன், எல்லாம் செஞ்சேன். ஏன்னா பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன், 2-3 பாத்திரம் விளக்குவேன், போய் படுத்துருவேன். ஏன்னா முடியாது என்னால், அப்படி ஒரு வலி, வெளியே சொல்ல முடியாத வலிகள் காணப்படும். ஆனால் அந்த அபிஷேகம் கிடச்சதுக்கு அப்புறம் என் உடம்புல எந்த பலகீனமும் காணப்படலை. அதுவே எனக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சிபிஎஸ் முடியவும் ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, என் மகன் மூத்தவனே ஆண்டவர் தொடர் இருந்தது. அவனுக்கு அபிஷேகம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் சாட்சியை ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அடிமையோடு சாட்சியானதை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 23 ஆண்டுகள் சிபிஎஸ் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமில்ல, எனக்கு 6 பிள்ளைங்க தந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் கர்த்தருக்கு சித்தத்தின்படி எப்படிலாம் இருந்தால் பரிசுத்தமாக வாழலாம் சொல்லி சொல்வதற்கு தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமில்ல, கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வருவதற்கும் தேவன் உதவி செய்தார். கிளாஸில் உள்ள பிள்ளைங்க அபிஷேகம் வருவதற்கும் தேவன் உதவி செய்தார். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எல்லோரும் குடும்பமாக வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாங்க. எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளாங்க. இதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வருஷமும் ஆண்டவர் 30வது ஆண்டு சிபிஎஸ் எடுக்க உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆம்பளை பையங்களை தந்துருக்காங்கல்ல, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். நானும் 8 பையங்க முதல் நாள் தந்தாங்க. அந்த பையங்க ரொம்ப சேட்டை வந்த நாள்லேருந்து ஆண்டவர் இந்த நாளில் அபிஷேக கூட்டத்தில் இந்த பையங்க அபிஷேகப்படணும், இந்த பையங்க ரசிக்கப்பட்டு எப்படியாவது இந்த ஆண்டில் சபைக்கு வரணும்னு சொல்லி ஒருத்தனையோடு ஜெபமும் பண்ணுவோம். அதே போல் தலையில் கை வச்சு அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் இப்படி சேட்டை பண்ணாதீங்களே அப்படின்னு சொல்லி இந்த தாவீது கதைலாம் வரும்போது அவங்களோட கதையெல்லாம் சொல்லி தலையில் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் 8 நாள் அந்த பையங்க வந்து 12 நாள் அந்த பையங்க வந்தாங்க. ஒரு சில பையங்க இடையில வந்து பையங்க தான் ரொம்ப சேட்டை பண்ணி அந்த பையில எழுத விடாமல் எல்லாம் பண்ணனால தான் நான் பாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் நாளில் 2 பையங்களை எல்லா பையங்களுமே அபிஷேகம் பெற்றுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கேட்டால் எல்லாத்தையும் அபிஷேகம் இல்லை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சில காரியங்களை சொன்னாங்க. அதை இழந்துடாதீங்க, கடைசிவரை காப்பாற்றிக்கோங்க, இதான் உங்களை நடத்தும்னு சொல்லி சில ஆலோசனை சொல்லி திரும்ப சென்டிஸ்டர்லாம் கதை சொல்லும்போதோ பாடம் சொல்லும்போது சரியாக கேட்கவே மாட்டான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் பக்கத்தில் இருக்கும்போது அவன் ஒரு நாளைக்கு 10 நேரமாக தள்ள கை வச்சு பண்ணுவேன். ஆண்டவர் எப்படியாவது இந்த வருஷத்தில் அவனை அபிஷேகம் பண்ணணும்,
அவன் மனம் திரும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி வைப்பேன். ஆனால் எல்லா பையங்க தள்ள ஒவ்வொரு நாள் வைக்கும்போது ஆண்டவர் அபிஷேகத்தினால அவன் நிறையா காரியங்களை என்கிட்ட பேசியிருந்தான். அபிஷேகத்தை இழந்துடாத, இனி செல்ஃபோன் இதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்காத, ஏசப்பா மாத்திரம் நீ ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி அப்படின்னு சொல்லி ஆலோசனை. இந்த இன்னைக்கு ஆராதனைக்கு அப்படியே காலம் 5:45 போன போட்டு அவங்க அம்மா எடுத்தாங்க கொடுத்தாங்க. உடனே பேசினேன். உடனே இவங்க மகனுக்கும் ஃபோன் போட்டேன். எல்லாம் வரும்போது ஜெனிஷன்னு கூப்பிட்டு வந்துருந்தேன். ஆனால் அந்த பையனும் என்ன 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க. சொல்லியிருக்காது யாருமே செல்ஃபோன் பார்க்காதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உயர்த்துவார்னு சொல்லி ஆலோசனை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். நாளினி சீவிஸில் பலவீனத்தின் நிமித்தமும் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருஷம் நான் தான் லீவ் போடுவேன். இந்த வருஷம் பாஸ்டர் வேறு லீவே போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பிள்ளைலாம் சொன்னாங்க, ஏமா லீவே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ லீவ் போடுறாத அப்படின்னாங்க. அமைச்சர் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த தடவை லீவே போடாமல் 12 நாள் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த 30வது ஆண்டில் சிபிஎஸ்சியில் டீச்சராக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஒவ்வொரு வருஷமும் ஆக்டிங் டிரைவர் மாதிரி ஆக்டிங் டீச்சராக தான் இருப்பேன். முழு நேரம் டீச்சராக எடுத்ததே இல்லை. அப்போ நான் ஆசைப்பட்டேன், ஆண்டவர் இந்த ஆண்டு என்னை முழு நேரமாக எல்லா நாளும் கிளாஸ் எடுக்க உதவி செய்தார். விஷயமாக எனக்கு ஆண்டவர் 13 பிள்ளைகளை கொடுத்தார். 13 பிள்ளைகளுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொன்னேன். ஆவியானவர் குறித்து அந்த பிள்ளைகளுக்கு சவுல் தாவீது பாட வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப அதை நல்லா ஆவியானவர்னா என்ன அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பி அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு செஞ்சேன். அன்னைக்கு ஒரு 3 பசங்க, ஆனால் அதை நடத்தவே விடலை. ஆனாலும் அந்த கடைசி ஆண்டவர் அந்த நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குது, நீ அந்த 3 பேரை விட்டு நீ மற்றவங்களாலும் பாரு, ஏன்னா நான் அவங்கள கரெக்ட் பண்ண போய் இந்த 7 பேர் என்னால் அப்படியே இழக்கிற நிலைமைக்கு போச்சு. உடனே அப்படியே இந்த 7 பேருக்கு நான் ரொம்ப இது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அந்த காரியங்களை சரியாக சொல்லி கொடுத்தேன். அபிஷேக கூட்டத்தை அன்னைக்கு அவங்க இயேசுவை அறியாத நான் கிறிஸ்டியன் பசங்க தான். ஆனால் அந்த பசங்க அபிஷேகத்தை பெற்றாங்க. அவன்கிட்ட நான் கடைசி நான் கேட்டேன், உனக்கு என்னடா நடந்துச்சு? ஆனால் எனக்கு சொல்ல முடியல, ஆனால் எனக்கு என்னெல்லாமோ இருந்துச்சு அப்படின்னா. அவன்கிட்ட சொன்னேன், நீ தொடர்ந்து சபைக்கு வான்னு. இந்த வாரம் அவன் ஆராதனைக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். நான் சும்மா சொல்லி தான் விட்டேன், ஆனால் அந்த பையன் கரெக்டாக ஆராதனைக்கு கிளம்பி வந்துட்டான். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். இந்த ஆண்டு சிபிஎஸ் எடுக்க தேவன் உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தேன். கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பார். வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அல்லேலூயா. டீச்சர் வருவீங்க போவீங்க, ஆனால் அவர் பிள்ளைகளை போய் சந்திப்பார், ஆட்டோமேட்டிக் ஏற்றி கொண்டு வருவார். நிறைய ஒர்க் இந்த வருஷத்தில் நிறைய செஞ்சிருக்கிறார். கத்த வேண்டிய பிரானை கொடுப்பார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 30ஆம் ஆண்டிலும் டைரக்டராக இருந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தெல்லாம் ரொம்ப சுருக்கியாச்சு. நல்லா கொஞ்சமாக நல்லா படிக்கணும்னு சொல்லி வசனத்தெல்லாம் ரொம்ப நல்லா அதிகமாக கொடுப்போம். அதாவது அதிகமாக கொடுக்காதபடி நல்லா கற்றுக்கொள்வதற்கு செஞ்சாங்க, உதவி செய்தாங்க. அது மாத்திரம் தலைப்பு எல்லாத்தையும் சுருக்கி எப்படியாவது ஆண்டு கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு அவன் ரொம்ப சூப்பராக வசனத்தை குறைச்சி கற்றுக் கொடுத்துருக்கோம். அது மாத்திரமில்லை, நீங்கள் தான் நல்லா இருந்துச்சுங்க பிள்ளையோடு இருந்திருக்கீங்க. நான் இருக்க மாட்டேன் தெரியுமா, என்னைய பார்த்தாலும் சொல்லாது. உங்கள்கிட்ட நல்லா அந்த ரூபஸ் பையனை பார்க்கும்போது ஒரு பையன் அழகாக வசனம் சொன்னான் அவன் கிளாஸில். நான் கேட்டேன்னு மாட்டான் தெரியுமா, அதுக்கு ஏன்னா பயம் பெறுது. நீங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்க பார்த்தீங்களா, அதனால் உங்கள் பிள்ளை நல்ல கலை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஆக்ஷன் போட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வாங்க. வசனம் சொல்லுவாங்க, ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவா. சரி, நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்கீங்க. உங்களை அப்புறம் உங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கலாம், ஒருவேளை ஏசி இருக்கலாம். ஆமாம், இதெல்லாம் என்ன நினைச்சு, ஆனாலும் நீங்கள் செய்த ஊழியத்து மித்தமாக ஆண்டவர் பிள்ளைகளையும் ரட்சிப்பாங்க, உங்களையும் கற்றுச்சுவாங்க, ஆஸ்வதிப்பாங்க. ஆனால் இது வந்து ஆண்டோட திட்டம் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு நாள் 11 நாள் தான் சிபிஎஸ் நடத்துவோம். இந்த மாதம் எடுத்துருக்கோம், 12 தான் எடுத்துருக்கு. நான் நோட்டை பார்க்கும்போது பாஸ்டர் போன வருஷம் நோட்டை முடிக்கும் போது இருக்காங்க எழுதியிருக்காங்க 1ஆம் தேதி 12ஆம் தேதி நடத்தணும். அது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விசேஷமாக அபிஷேக நாளுக்காக ஒதுக்கிடுறோம். கரெக்டாக கிளாஸ் நடத்த சொல்லி கூப்பிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கான அபிஷேகம் ஒதுக்கி நல்லா டீச் பண்ணதுக்கும் நல்லா நடத்துவதற்கும் அப்படி உதவி செய்தாங்க. நாங்கள் மேலே பிள்ளைகளை பார்த்தனால கீழே வர முடியல. அன்றைக்கி எனக்கு இன்னொரு வேலை இருந்துச்சு, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போனதுனால கிளாஸ் போடுவாங்கப்பா, நீங்கள் வந்துடணும். நான் ஃபுல்லாக அதை தான் பார்த்தவொழி இங்கே ஃபுல்லாக ஒர்க் இல்லை, ஜிபித்தோம். மேலே அந்த கூட சேர்ந்து பிள்ளைகள் நடத்தணும். நான் அனைவரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க டீச்சர், அபிஷேகம் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் நான் சொல்லுவேன். ஆண்டோட கிருபை மித்தமாக இந்த 30ஆம் ஆண்டு சிபிஎஸ்ஸை நடத்தி முடிப்பதுக்கு உதவி செய்தாங்க. நல்ல ப்ரைஸ் கொடுக்க பார்த்தீங்களா உங்களுக்கு, பார்த்தீங்களா? ஆமாம், நல்லவங்களை தூக்கி போகிற அளவுக்கு ப்ரைஸும் கொடுப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்காங்க. முதலாவது கர்த்தருடைய கிருபை, 2வது ஒத்துழைப்பு. ஆமாம், எல்லாம் நீங்கள் இணைந்து செயல்பட்டுருக்கிறோம். அதுக்கு பலனை கதை தருவாங்க. இந்த பிள்ளை ரசிக்கப்பட்டு நாங்கள் சபையிலிருந்து ஆராதிப்பதே கண்கள்
காணும். அதுக்காக அப்படியே செய்வதாக ஆண்ட தமிழ் சாட்சி ஆசீர்வதிப்பதாக. எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஆண்டவர் இந்த 30வது ஆண்டில் டைரக்டராக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 30வது ஆண்டிலே நல்ல பாடல்கள் எடுக்க உதவி செய்தார். சில சிபிஎஸ்சியில் பாடல்கள் சரியாக கிடைக்கல, எப்படி பாடல்கள் எடுக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை, தொண்டை அவுட் ஆகிட்டு இன்னைக்கு பார்த்து. நேற்று தோட்டத்துக்கு போகும்போதே கொஞ்சம் ரொம்ப சில பிரச்சனைகளாக இருந்தது. அங்கேயும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு ஒன்றும் என்னால் முடியல, சுத்தமாக என்னால் முடியல. அப்போது இந்த பாடல் எடுக்கணும். பாடல் எடுக்கும்போது சிபிஎஸ்சியில் வந்து என்ன பாட்டு எடுக்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம். அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்துலேயும் யூபிஎஸ்லையும் சிபிஎஸ்சியில் மட்டும் ஒரு பாட்டு எடுத்து மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் எடுக்க உதவி செய்தாங்க. அது மாத்திரம் இல்லை, டீச்சர்ஸு ஆக்ஷன் போட்டுருக்கு பிள்ளைகளை வந்து நான் எப்போவுமே இந்த இப்படி இருக்குன்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை மாற்றிடுவார். இது எப்படி முடியும் அப்படின்னு. ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஆக்ஷன் போடுறதுலையும் சரியாக நேர்த்தியாக ஒழுங்குறமாக முடித்தாங்க. எனக்கு இந்த டிப்பு ஆக்ஷன் எனக்கு போடவே முடியாதுன்னு தான் நான் இருந்தேன். அப்போ ஸ்வீட்டி சொல்லுவாங்க, ஏக்கா நீங்கள் மேலே ஏறும்போது சிங்கம் மாதிரி கச்சிப்பீங்க, கர்த்தர் பலன் தருவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சிங்கம் அசிங்கமாக போயிடும், என்னால் முடியாது அப்படின்னு. ஆனால் உண்மைக்குமே ஆண்டவர் வந்து பிள்ளைங்களுக்கு பிரதீஷுக்கெலாம் இந்த டான்ஸு சொல்லி கொடுக்கணும் போது என்னால் முடியாது. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோலாட்டத்துக்கு வந்து இப்படி சொல்லணும்னு சொல்லி ஜாயிட்ட சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு திருப்தி இல்லை. அதே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு காரியத்தில் சின்ன பிள்ளை மாதிரி நான் வந்து அதில் தாழ்த்திட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு என்ன அப்படின்னா, தாவீது ஒரு ராஜா, அவர் வந்து உடன்படிக்கைக்கு மத்தியில் தன்னை தாழ்த்தி பண்ண நம்ம என்ன பெரிய 2 கொம்பா எத்தனை விலைகள் தான் சரி தான். ஆண்டவரே, உமக்காக நான் இந்த ஆண்டில் எந்த காரியத்தினாலும் செய்வேன். ஆனால் இந்த 30வது ஆண்டில் எல்லாம் நேர்த்தி ஒழுங்கரமாக இருக்குன்னு சொல்லி தேவ சமத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி ஆண்டவர் இந்த 30வது ஆண்டில் ஆக்ஷன்லேயும் சரி பாடலையும் சரி ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கரம் கூட இருந்தது. நான் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டு ஆனால் நைட்டு போகும்போது எவ்வளோ பழகினோம், படுக்க முடியாது. நைட்டு இதிலேருந்து இவ்வளோத்துக்கு அப்படியே ஓனர் இல்லாமல் துப்புன்னு எரியும், டக்குன்னு எந்திரிச்சிடுவேன். ஆனால் கர்த்தர் அவர் எனக்கு பலன் ஆகிய கர்த்தவராக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, எந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் பிரதீஷ் மூலியமாக ஒரு அபிஷேக கூட்டம் நடந்தது. அந்த அபிஷேகத்தில் டீச்சர்ஸ்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து அவ்வளோ ஒரு அபிஷேகம். என்னால் அந்த அபிஷேகத்தை உணர முடிஞ்சுது. முன்னாலேருந்து பின்னால் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய ஆளிகை அவ்வளோ ஒரு அனால்ட்டிங் இருந்தது. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க, சிபிஎஸ்சி எனக்கு வந்து கால் வலிக்கு அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, ஏக்கா எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்க, இதுலேருந்து இடத்துக்கு வலிது, 10 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேணப்படுவாள். ஆனால் எனக்கு அபிஷேகம் பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கும். ஏக்கா எனக்கு அந்த வழியெல்லாம் போயிட்டு நான் அப்படி நான் சொன்னேன், இவன் நடிக்கா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இவன் எப்படினாலும் அவளை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இருக்கான்னு. ஆனால் இது வரைக்கும் அவன் என்ன செய்ய, கர்த்தருடைய ஆவியானவர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலான மாதிரி ஆண்டவர் உண்மையாகவே விடுதலை கொடுத்துருக்காங்க. அநேக அபிஷேகம், அநேக காரியங்கள். சில டீச்சர் சொன்னாங்க, இந்த என் பிள்ளைங்களுக்கு ஏற்ற காரிய வார்த்தைகள், என் குடும்பத்துக்கு ஏற்ற காரியங்கள்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க, சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அநேக டீச்சர்ஸ் ஒத்துழைச்சிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அநேக பொருளாதாரத்துக்கு மத்தியிலும் தேவனை சந்தித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிபிஎஸ்சியில் 2 பஸ் நிறைய நம்ம என்ன செஞ்சோம், டூருக்கு போனோம். ஆண்டவர் போகும்போதும் வரும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா பாதுகாத்தாங்க. எந்த ஒரு அசம்பாதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்தாங்க. முதல் நாள் பிள்ளைங்க சிபிஎஸ்சியில் வந்து 2ஆவது நாள் இருக்கும். ஒரு பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு மடங்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆண்டவரே முதல் நாளே இவ்வளோ ஒரு பிரச்சனையானு. அதுக்கப்புறம் சத்யா அவங்களுக்கு என்ன ஆயிட்டு பிரச்சனை. ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே பிள்ளைங்கள் பாதங்கள் இடராதபடி தம்முடைய தூதர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்குற ஆட்டலை எத்தனையோ இடங்களில் பிள்ளைங்கள் போயிட்டு வராங்க. இயேசுப்பா எந்த ஒரு ஆக்சிடெண்ட், எந்த விபத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஒரு பரிபூர்ண எனக்கு தகப்பனாக, தாயாக இருந்து, சிநேகிதனாக இருந்து, நண்பனாக இருந்து, எனக்கு மூத்த சகோதரனாக இருந்து இந்த 12 நாளும் கர்த்தரை உதவி செய்தாங்க. தேவன் கொடான கொடி ஸ்தோத்திரம். நாளைக்கு பவர் சிஎன் கோட்டையில் போய் எடுக்கணும். அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா தொண்டை எனக்கு இல்லை, காலை எனக்கு முடியல. ஆனால் கர்த்தர் எனக்கு பலன் தருவான் இருக்குது. இங்கே ஒரு வாரம் முடிக்கணும். இங்கே ஒரு வாரம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு முடிவே தனத்துக்கு என்ன செய்யணும், போகணும்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் பாசமாக நல்லா ஜெபிக்கணுன்னே. அடுத்தவரை 7 நாள் அங்கே இருக்குது, அங்கேயும் போட்டு இங்கேயாவது ஏசி இருக்குது அங்கே. சரி, நீங்கள் பார்த்து வெயில் தாக்கம் ரொம்ப இருக்கும் அங்கே. அதனால் இங்கே முடிச்ச மாதிரி முடிவே தாழ்ந்ததில்லை, அங்கே ஒரு 3 நாள் சிபிஎஸ் இருக்குது. எல்லாம் பாசமாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆசிப்பார் அடிமை சாட்சியாக பார்க்க 30 ஆண்டுகள் இந்த சிபிஎஸ்சியில் சேர்மனாக பணியாற்ற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாளும் 11 நாள் தான் சிபிஎஸ், இந்த நாள் 12 நாள் சிபிஎஸ். அப்போ அவர் கேட்டார், ஒரு நாளுக்கு என்னென்ன செய்ய அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு என்னவா செய்ய அப்படிங்கும்போது அப்படின்னு அபிஷேக கூட்டத்தை நடத்திடுவோம் அப்படின்னாச்சு. உடனே அபிஷேகம் சொன்னால் நான் நடத்த முடியாது, அபிஷேக கூட்டம் ஒரு நாளுக்கு போது இல்லை நடத்த முடியாது அப்படின்ட்டார். சரி பரவாயில்ல அப்படின்னாச்சு. அந்த பிரதீஷை கூப்பிட்டு நீங்கள் தான் அபிஷேக கூட்டம் நடத்தணும், உங்கள் கூட உதவிக்கு ஆதியை வச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பொறுப்பை கொடுத்துருந்தேன். ஆனால் ஸ்வீட்டிக்கா சொன்னாங்க, பாஸ்டர் யார் நடத்தினாலும் சரி நீங்கள் மேலே நிற்கணும், நீங்கள் மைக்கு வாங்கி நீங்கள் நடத்தணும், அதான் நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் வந்து மேலே நில்லுங்க. நான் இது வரைக்கும் அபிஷேகத்துக்கு உள்ளே வரவே மாட்டானு, என்னுடைய படிப்புறம் வெளியே தான் இருக்கும், சர்ச்சுக்கு வெளியே தான் இருந்து சில வேலை செஞ்சுருப்பானு. ஆனால் இந்த அபிஷேகம் கொடுத்தா வந்து வருவதுக்கு ஆண்டு உதவி செஞ்சார். அவங்க ரொம்ப தீர்க்க சொன்னாங்க, ஏன்னா பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக அபிஷேகம் நீங்கள் நடத்தணும், நீங்கள் மைக்கு வாங்கி நீங்கள் 4 வார்த்தை பேசணும், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னாங்க. அதே போல் பார்க்கும்போது எல்லா பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய கிருபையினால் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. பிள்ளைகள் ஒரு சொல்ல கொடுத்த சாட்சிகள், அப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றாங்க, விடுதலை பெற்றாங்க. ஆண்டவர் பலத்த கிரியை செய்தார். இப்போ இந்த அபிஷேகம் கொடுத்ததுக்காகவே 12 நாள் சிபிஎஸ் நம்ம வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அதே போல் இந்த 30 சிபிஎஸ்சில் நல்ல பரிசு பொருள் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஒரு மன விருப்பம் இருந்துச்சு. 30 ஆண்டு நல்ல பரிசு பொருள் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி, அதனால் சிபிஎஸ்க்கு வந்த பணத்தையே அதையே நம்ம நினச்சிடுவோம், பிள்ளைகள் நீங்களாம் நல்ல பரிசு கொண்டு போன்னு சொல்லி தான் இந்த ஆண்டு நல்ல தரமான பரிசுகள் வாங்கி கொடுப்பதற்கு 1 வருஷம் கொடுக்காத விலையில் இந்த அதிகமான விலை கொடுத்து வாங்கி உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டோட தயவு, இரக்கம், கிருபை. எனக்கும் சரீரத்தில் சரியான பலவீனம் தான், 2 காலில் நிற்கவே முடியாது. சனிக்கிழமை வந்தால் நான் வலி மாத்திரை போடுவேன், அந்த வலி மாத்திரை போட்டு அதுவும் அவுட் ஆகி போச்சு, வலியை கேட்கல. இப்போ பார்க்கும்போது வலி மாத்திரையே போடுற கிடையாது. அல்லேலூயா. என்னதானே ஆனாலும் பரவாயில்ல சொல்லி என் பாட்டுக்கு கர்த்தர் சுகம் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால அவர் பலவீனத்தெல்லாம் மாற்றிட்டே வர்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பேர். தொடர்ந்து நான் சொல்ல சின்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் சிபிஎஸ் எடுத்துருக்கீங்க, சிபிஎஸ் எடுத்த 30-40 டீச்சரும் ஒரு சண்டே ஸ்கூல் எடுங்க. சண்டே ஸ்கூல் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக வருவாங்க. உங்கள் வீட்டை எடுங்க, நீங்கள் வேறு எங்கே போட்டால் உங்கள் வீட்டில் ஒரு புத்தகத்தை கொடுங்க. 10 பிள்ளைங்க போதும், 10 பிள்ளைங்க தான் போதும், நிறைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்திடலாம். சரியா? இதை மனசை வச்சுங்க. நம்ம ஜோமனி முடிக்க போகிறோம். பிரதமர் சில வார்த்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப பிளஸ்டடாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமான இப்படிப்பட்ட ஒரு சிபிஎஸ்னுடைய நிறைவு நாளில் நாங்கள் குடும்பமாய் வந்து பல சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படிப்பட்ட நாள் இதற்கு முன்பாக எங்களுக்கு அமையலை. ஆனால் இந்த ஒரு சபையாய் பார்க்கும் பொழுது நான் பாஸ்டர்கிட்ட கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன், சாலமோன் ராஜாவை தேடி சேபா ஸ்திரீ வந்தாங்க இல்லையா? சாலமோனுடைய காரியங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதே போல் தான் இந்த நாளில் நான் வந்து பாஸ்டர்கிட்ட அதை தான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் இந்த நாளில் இந்த நீங்கள் சபையாக இணைந்து ஏகோபித்து கர்த்தருடைய நாமத்துக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் செய்த பணி நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய பொக்கிஷங்கள் வந்து பரலோகத்தில் நிச்சயமாக சேர்க்கப்படும். அதே போல் வேலையாள் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் இல்லையா? அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு அப்போ ஒரு ஆசீர்வாதம் உண்டு இல்லையா? இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு ஆசீர்வாதத்தை வந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், நான் இந்த பிள்ளைகளை வந்து எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நெடுங்காலமாய் பல நாட்களாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. விசேஷமாக நான் பார்த்தேன், சிஸ்டர் சொன்னாங்க சாட்சி பிஸ்னஸை குறித்து, வியாபாரத்தை குறித்து சொன்னாங்க, அவங்க கால் இது விஷயத்தை குறித்து சொன்னாங்க. பல விஷயங்கள் வந்து பல உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், ஒரு நெருக்கத்தின் மத்தியில் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த இதை ஒரு ஆண்டவருக்கு வந்து ஒரு வெற்றியாய் முடித்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் பரலோகத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? சின்ன பிள்ளைகள் வந்து அபிஷேகத்தினால் நிறைந்தது, சின்ன பிள்ளைகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பினது, எவ்வளோ பெரிய பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அது வந்து ஒரு, அதனால் இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து உங்களை வந்து ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார்.
ஆகவே நான் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறீங்க, ஒரு பெரிய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில். அதனால் அந்த ஊழியத்தினுடைய ஒரு பிரதிபலனாக ஒரு ஆசீர்வாதம், வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், அப்போ ஊழியக்காரன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். அதே போல் இந்த நாளில் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். ஆகவே நீங்கள் வந்து கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை ஆண்டவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்களோ, நிச்சயம் மேபி சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது வேறு பொருளாதார தேவைகளில் உள்ள காரியமாக இருக்கலாம், என்ன காரியமாக இருக்கட்டும், அது உங்களை வந்து உபத்திரப்படுத்தி உங்களை ஒரு பாதர் பண்ணிகிட்டே இருக்குன்னா அந்த ஒரு காரியத்தை வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வாருங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும் இல்லையா? தேவையில்லாத மனுஷன் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு விசேஷித்தமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க, பல நாட்களாக பலன் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை மாத்திரம் இந்த நாளில் பிரதானப்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் ஒரு ஜெயத்தோடு அதற்குரிய காரியத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். ஸோ அதனால் வந்து கர்த்தர் சொன்ன காரியம் அதுதான். இந்த நாளில் வந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். அது வந்து உங்களுடைய நீங்களே தீர்மானித்து கொள்ளலாம். நீங்கள் வந்து எதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா, அல்லது பிள்ளைகளோட படிப்புக்கு அடுத்த காரியமா, அல்லது வந்து நான் என்னோட பல நாட்களாக போராடிட்டு இருக்க ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எந்த காரியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். நிச்சயமாகவே நீங்கள் அதில் வந்து ஜெயத்தை பார்ப்பீர்கள், சீக்கிரமாக அதற்குரிய பிரதிபலனை பார்ப்பீங்க. அது இந்த நாளில் உங்களுக்கு வந்து பதிலளிக்கப்படும். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்தில் ஆண்டவர் இந்த உம்முடைய சமூகத்தை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ நோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரை இந்த பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை ஜெயமாக இந்த நாளில் முடித்திருக்கிறாங்க. அவர்கள் சபையாக ஏகோபித்து ஆண்டவர் ஒருமனப்பட்டு ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை ஒரு சந்ததிக்கே கடத்திருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நீங்கள் சொன்னது போல ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சேமத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அதை தங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அதே போல உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆசையை ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் உம்முடைய அநாதி அன்பு இந்த நாளிலே வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அருளுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க, உம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் நிலைநாட்டி இருக்கிறாங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில அவர்கள் செய்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவர், இவர்கள் ஆண்டவரை டேக் கேர் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தில் ஆண்டவரை சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. அதே போல அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை, அவர்கள் அநேக நாட்களாக எழுதி கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று உத்தரவாதமாய் ஆண்டவரை நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தொடர்ந்து கடந்து செல்ல உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ளே ஆவியின் வல்லமை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியின் கனிகள் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்களை மேற்கொண்டு அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆரோக்கியம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, இவர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த சமுதாயத்திலேயும் ஆண்டவர் சபையிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்கள் விளக்காய் ஆண்டவரே உப்பாய் சாரமாய் இருக்கும்படியாக அவர்களை தகுதிப்படுத்துவதற்காய், இன்னும் தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. எல்லா விதமான சத்துருக்களின் ஆண்டவர் உபத்திரவங்களில் மத்தியிலும் ஆண்டவர் எல்லா போராட்டங்களிலிருந்து கர்த்தர் இந்த நாள் விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருடைய எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் முற்றிலும் அவருடைய எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானமண்டலத்தின் தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். ஆண்டவரே let the blessing become directly to our people. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே இதை பெற்ற ஒரு சந்தோஷத்தில் ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் சாட்சிகளையும் சொல்லக்கூடிய நாளாய் இந்த நேரத்தை நீர் மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொடுக்கணும். இப்பொழுது நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒவ்வொரு வருஷமும் நல்ல உணவு கொடுக்குற இமானுவேல் முன்னவங்க, அவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் சிபிஎஸ் பங்கு போகிற அந்த டீச்சர்கள் வாழ்ச்சி பூரா உணவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. நான் ஒரே ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இப்போ எல்லோரும் சார்ஜ் சொன்னீங்க. ஒரு பையன் சார்ஜ் ஒரே பையன் மட்டும் சார்ஜ் பண்ணி வாசிச்சுட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ சொன்னாங்க
இந்த சிபிஎஸ்சியில் ஏசாப்பாவை அறிந்து கொண்டேன், பொய் சொல்லக்கூடாது தெரிந்து கொண்டேன், வசனங்கள் தெரிந்து கொண்டேன், கீழ்ப்படுதலை தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா, ஜூனியர் 10ல் தீன்சாவா ஒரு பொண்ணு பையனா தெரில எழுதியிருக்கா. கீழ்ப்படுதல் நல்ல காரியம், நிறைய சார்ஜ் இருக்கிறது டைம் இல்லை. அங்கே வந்த நான் நல்லா இயேசுவை அறிந்து கொண்டுக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு அறிந்து கொண்டு சொல்லி நிறைய சார்ஜ் எழுதியிருக்காங்க. மாணவர் சார்பாக இந்த சார்ஜை அறிவிக்கிறோம். இப்போ 2 இதுக்கு ப்ரைஸ் கொடுக்க மறந்துட்டு அவன் கொடுத்த போகிறோம். டீச்சரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இப்போ செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். செகண்ட் ப்ரைஸ் யாருன்னா டீச்சரில் சிஸ்டர் பிரதீபா கத்தங்களா ஆசை போகிறாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸில் தேர்ட் ப்ரைஸ் பாஸ்டர் ஆதி. அந்த டியூன் பாக்ஸ் எடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் ஜோரம் கேட்கட்டுமா? உதவியாளரில் செகண்ட் ப்ரைஸு இயேசுவின் மகன் யாக்கோப்பு. டியூன் பாக்ஸ் எடு. ஒரே நிமிஷம், ஒரு செகண்ட் யாக்கோப்பு கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் சார்ஜ் சொல்லுங்கண்ணே. வாழ்நிமிஷம் ஒரு நிமிஷம் அண்ணே. அண்ணன் விளையாட்டு போக போகிறாங்க. ஒரு நிமிஷம்ண்ணா. கர்த்தரோட பரிசுத்த நாம சோதரம். கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்துங்க சோதரம். கர்த்தர் என்னை கடந்த முன்பு நாட்களிலே நான் சிபிஎஸ்சிக்காக ஊழியர் செய்தேன், சிறு பிள்ளைகளுக்காக வாலண்டியர்ஸாக இருந்திருக்கேன். ஆனால் இந்த ஆண்டிலே நான் ஊருக்கு போக இருந்த நெருக்கத்திலிருந்து என்னை மாற்றி இந்த இடத்துல வந்து வாலண்டியர்ஸுக்கு ஊழியமாக செய்வதற்கு, பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா தடைகளை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தான் சாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமென். சோதரம். அவ்வளோதான். ரைட் ரைட். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசு பெற பாடுங்க, ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசு பெற பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீதானையா. துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர்